அரசியல் தாய்மார்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, இன்றைக்கு நடைபெறுகின்ற தேவகோட்டை சாந்தி மாநாட்டிலே இந்திய அறக்கட்டளை நேற்றுப்படி இன்றைக்கு இரு வீட்டாரையும் மணமகனையும் அழைத்து பரமாக அழையாமல் தேவகோட்டை மிகவும் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதென்றால் அனைத்து சமுதாயத்தினுடைய மணமகளுக்காக வரம் பார்ப்பதற்கு அழைய பேராமல் ஒரே இடத்தில் 10 மாத காலமாக பணியாற்றியதிலே இன்றைக்கு வேண்டுமணியை இன்றைக்கு சாந்தி மகாலை நடைபெறுவதென்றால் அனைவரும் பெருமைப்படக்கூடிய நிகழ்ச்சி வருகிறதென்றால் இந்த இயக்கத்தை நடத்தி தருவதற்காக தேவகோட்டையில் மரியாதைக்குரிய நகரமன்ற தலைவர் அவர்களும் நகரமன்ற துணைத் தலைவர் அவர்களும் வழக்கறிஞர் அவர்களும் இங்கே வருகிறார்கள். இந்த பொருளாதார காலத்தில் அறிவித்த நேரத்தில் மிகப்பெரும் ஒரு ஆற்றல் படித்த கள்ளக்குடி பொறுத்தவரை சேர்ந்த அந்தந்த வயதில் சிறியவராக இருந்தாலும் எம்எல்ஏ வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்கள் இந்த அறக்கட்டளை மூலமாக வழக்கை தேடி அமைத்து தர இருக்கிறார்கள். அந்த நல்லாசையை வகையிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த கோடான கோடி காலை வழக்கத்தில் உங்களை எல்லாம் வருக என அன்போடு வரவேற்று நன்றி கூறி நீங்கள் எல்லாம் அனைத்து சமுதாயத்தில் படித்தவர்களாம் பட்டவர்கள் அரசியலில் சார்ந்து சொல்லவில்லை, படித்தவர்களாம் ஒட்டாதவில்லை. அதே போல் தொழிலதிபர்களாம் இதை கொடிக்கட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இரு வீட்டாரையும் இணைத்து மணமகளையும் ஒன்றுபத்தை சேர்க்க வேண்டும் என்ற நல்ல காலகட்டத்தில் இன்றைக்கு இது நடைபெறுகின்றது. அனைவரும் அதை பாராட்டி அதெல்லாம் எல்லோரும் உறுதியாக ஒரு கைத்தட்டால் போகாது, பலரையும் தட்டி பலர்களுக்கு வளர வேண்டும் என்று நல்ல புகழ் எல்லாம் வாய்ப்பு கொடுத்து நன்றி கூறி விரைவில் நன்றி வணக்கம். மிகப்பெரும் ஒரு ஆற்றல் வைத்து இந்த நகரத்தை உறுதியாக்கின்றார். அவர் நல்லா செய்யும் இது வளர வேண்டும். நகரமன்ற துணைத் தலைவர் அவர்கள் அவருடைய அறிவியல் அவர்களுக்கு பொன்னாடி கொடுக்கப்படுகிறது. நமது இல்லை நீ கொஞ்சம் லைட்டாக லைட் வரைக்காமா? ஓகே ஓகே. வழக்கறிஞர் அவர்களுக்கும் ஒரு நல்ல உள்ளத்தோட இவருடைய செயலராக இருந்தாலும் அவருடைய நல்ல செயலையும் இந்த பொருளாதார வளரும் என்பதை அன்பிலும் சோழரை பட்டியலில் நாயகி பாசமுடன் பலப்படுத்தி அது இரு கரங்களுடன் சுருக்கிக் கொண்டிருக்கும். என் ஆளுநர் பெருமக்களே, நீங்கள் ஒருவராக இருக்கிற அவருடைய வேலையோடும் பொருளாதாரப்படுத்தி அவர் நல்லாசி வர வேண்டும். இந்த வாய்ப்பை பெருக வேண்டும். இந்த சிவகங்கை மாவட்டத்திலும் மாநில அளவுக்கும் இந்த அறக்கட்டளை உயர வேண்டும் என்று இதோடு பணிபுரிகிறார். அனைத்து நல்ல உள்ளங்களையும் அவர்களெல்லாம் இதற்கு உருவாக இருக்கிறார் என்று உங்களிடத்தில் தெரிவிக்கிறோம். நீங்கள் மரியாதைக்குரிய சுப்பிரமணியன் அவர்களை சில நொடிகள் சிறப்புரையாற்றபடி அன்போடு கேட்டுக்கொள்ளபடி எல்லாருடைய சார்பாகவும் அறக்கட்டளை நடத்தும் தீபாவின் மேல்மொழி மாபெரும் சுயவர நிகழ்ச்சிக்கு வரவேற்று சிறப்புள்ள நாடாளுமன்றத்துடைய துணைத் தலைவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் பிஜேபியுடைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள காங்கிரஸ் கட்சியுடைய பிரமுகர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள பெரியவர்களே, பொதுமக்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னெல்லாம் நம்ம பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறதுனா ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. நிறைய மாப்பிள்ளைகள் நிறையா இருந்தாங்க, பொண்ணு கிடைக்கிறது அங்கே பெரிய சிரமமாக இருந்துச்சு. இப்போ அந்த வேலையை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ரொம்ப எளிதாக இருக்குது. இப்போ எங்கேயுமே தேடி போகல, நம்ம அவங்களுக்கு நம்மளுடைய அட்ரஸை கொடுத்துட்டா அவங்களே அவங்களுக்கான நம்ம எதிர்பார்க்குற வரணம் ஒரு 10 வரணம் தேர்வு பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வேண்டிய தேர்வு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம இப்போ உள்ள பரபரப்பான உலகத்தில் இது மிகப்பெரிய மக்களுக்கு உதவியாக இருக்குது.
இந்த தகவல் மையத்தை நீங்கள் எல்லாம் பயன்பெற்று மிகப்பெரிய நிலையை அடைய வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பு நன்றி கூறி நன்றி தேவர்களுடைய நகரமன்றத்துடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள் சில விளையாட்டுகள் சிறப்பு உரையாற்றுவார். இந்திய அறக்கட்டளை நடத்தும் ஜீவா மேன்மணி மாபெரும் சுயம்பரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நகரமன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் விஜயகுமார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து இங்கே இவ்வளவு பெரிய கூட்டம் வரணும்னு நான் நினைக்கிறேன். நான் வெளியில் பார்க்கும்போது பெரிய கூட்டமாக இருந்தது. பரவாயில்ல, அதாவது இவ்வளவு பேருக்கு ஒரு இணைப்பு பாடமாக தம்பி விஜயகுமார் செயல்படுறது ஒரு மிக மகிழ்ச்சியான விஷயம். இதில் என்னன்னா ஒரு திருமணம்ன்றது இன்னைக்கு ஒரு கோயில் கும்பாசனை நடத்துறது மாதிரி அவங்க ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இரு வீட்டாருக்கு இடையில 2 பேருக்கு பேசி இவருடைய சரி பண்ணி கடைசி கல்யாணம் வரைக்கும் அதுக்குள்ள சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அது மாதிரி சரி செய்து அந்த கல்யாணத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது அது எல்லாமே முடியாது. அப்படி ஒரு பொறுப்பை தம்பி விஜயகுமார் எடுத்துக்கிறதுக்கு அவருக்கு நம்ம பகுதி சார்பாக நம்ம நன்றியை தெரிவித்துக்கிறோம். இந்த சுயமரம் நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. அனைவருக்கும் ஒரு சரியான உங்களுக்கோ உங்களோட பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் தம்பி தங்கை யாருக்கோ ஒருத்தருக்காக வந்திருப்பீங்க. நீங்கள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் ஒரு சரியான மனமகளோ கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி. காங்கிரஸ் நகர தலைவருமாகிய வழக்கறிஞர் சஞ்சீத் அவர்களை உரையாற்றுவார் அன்புடன் அழைக்கிறேன். சுயம்பரம் நேரடி வரலாறு அறிவு நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் நலமன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் பாஜக ஒரு வரவேற்றவர்கள் தம்பி விஜயகுமார் அவர்கள் அண்ணன் நல்லபடி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் அனைவருக்கும் முதல் வழங்கி கலந்துக்கும் அனைத்து நல்ல பொதுமக்கள் அனைவருக்கும் முதல் வழங்கி தெரிவித்துள்ளேன். இரண்டாவது ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் தான் உண்டின்னு அறக்கட்டளை சாப்பிட்டு வச்சுருக்காங்க. அது உண்டின்னா சின்ன மீனிங் தான். உண்டின்னா எப்படி சொல்றதுன்னா சாப்பாடு. இந்த அறக்கட்டளை சாப்பாடு ஒரு சாப்பாடுங்கிறது எவ்வளோ உன்னதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அந்த விஷயத்தை மையப்படுத்தி தான் அந்த அறக்கட்டளை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட கேட்டேன், நாங்கள் 2 சேர்ந்து தான் பண்ணுறோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எப்படி சொல்றதுன்னா உண்டிக்கு இன்னொரு பொருள் இருக்கு. அதிகமாக லேடிஸ் தான் வந்திருக்காங்க. என்னன்னா உண்டின்னா சமைப்பது சாப்பாடு உணவுதானே, சமைப்பதற்கு அதிகமான நேரம் யார் எடுத்துக்கிறாங்க பார்த்தா லேடிஸ் தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அதனால இதோட முக்கியத்துவம் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா பெண்கள் அதிகமாக சமையலுக்கு நேரம் போடுறோம், அடுத்த சிந்தனைகள் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத அந்த உண்டியில் அறக்கட்டளை வச்சு இந்த மாதிரி பண்ணிருக்கோம். பெண்களுக்கு தான் அதிகமான இருக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த விஷயம் நான் ஒரு அட்வொகேட் என்ன சொல்றேன், ஏன்னா மேட்ரிமோனியில் அதிகமான டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு நம்மளோட வளர்ச்சி, நம்ம பரிணாம வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா அதிகமான நாகரிகமான வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கட்டும் நகரங்களில் தெரிஞ்சவங்களை வச்சு பேசி பண்ணி செஞ்சு ஒருத்தருக்கு அந்த புரிதலோட தான் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்மளோட கலாச்சாரம் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் மாறி வந்துட்டே இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா புரிதல்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. பொதுவாக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புரிதல் இருக்கணும், கணவன் மனைவிக்கிட்ட விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டசாக எல்லா இதாக சொல்கிறோம் நினைக்கிறேன், பெண்கள் கலாச்சாரம் நினைச்சிட வேண்டாம், ஒரு ஆணாக சொல்கிறோம் நினைச்சிடக்கூடாது.
அதை ஒரு யோசிச்சு சொல்லிக்க வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பார்க்குமாறு இந்த அறக்கட்டளை சார்பாகவும் நடத்தக்கூடிய அன்பு சகோதரர் கே விஜயகுமார் எம்ஏபிஎல் வழக்கறிஞர் அவர்கள் இந்த முழுமையாக இதை எடுத்து 10 மாத காலம் தேவகோட்டையிலே வெல்கம் காம்ப்ளெக்ஸில் தியாகியர் ரோட்டில் 10 மாதம் திருமண பொதுமுறை நடத்தினா எல்லாரும் அதை நடத்த முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் சில மாநிலங்கள் இருக்கு. இந்த அறக்கட்டளை சார்பாக திருமண பொதுமுறையில் அதிக நீண்ட தூரம் பயணம் நான் பார்த்துருக்கேன். அதை செல்ல சுவிச் ஆஃப் பண்ணிடுறது, கொடுக்குற வரமாலைய அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அதை பேசுறதுக்கு இல்லை, வரப்பாடுறது இல்லை. தேவகோட்டையில அனைத்து சமுதாய சார்பாக இது 10 மாத காலம் வெல்கம் காம்ப்ளெக்ஸ்ல தம்பி நடத்திட்டு இருக்காங்க. அதன் முறையாக காலையில தேவகோட்டையில காலையில ஒரு மூச்சுல நம்ம மூச்சுல முடிச்சுவாரு. அதே போல நிச்சயமாக இரு வீட்டாரையும் இணைச்சு பேசி நீங்க எல்லாம் நாம எல்லாரும் சேர்ந்து இது வேறுபடும் தேவகோட்டையை வளர்ச்சி வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோட இந்த முதல் தேவகோட்டையை நீங்க அறிவித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நல்ல உள்ளத்துல அதே நல்ல நேரத்தில் எல்லாருடைய ஆசீர்வாதத்திலும் இது வேறுபடும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இவர்களெல்லாம் நகரமன்ற தலைவர்கள் வழக்கறிஞர்கள் நம்முடைய சார்பாகவும் மற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து வருக 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 என உங்களை பொறுப்பாக வழங்கி நீங்கள் எல்லாம் இதே ஒரு மீண்டும் மீண்டும் நமக்கு சுவை குறைய வேண்டும் என்று எண்ணத்திலே விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை. வாழ்க்கையை வேண்டுமானால் அது ஒரு பல்ல வரும், கல்வி சிரித்து காலம் குறையாது. அதே போல் எண்ணி நமது எல்லா சமுதாயத்திலே பெண் மாப்பிள்ளைகள் பலம் என்று வரும் போகும். அதே மாதிரி நல்ல உள்ளத்தை விட்டு கொடுத்து இந்த சம்பந்தம் நடைபெற வேண்டும் என்றால் பூண்டு ஒன்று இருந்தால் அந்த பூண்டு பெருசாக இருந்தால் வீட்டுக்கு சாவி ஒன்று தேவை. அதே போல் அவருக்கு சாவியாக எங்களை சட்ட வல்லுநராக எண்ணி நிச்சயமாக இந்த திருமணத்தோடையும் தேவனுடைய சிவகங்கை மாவட்டத்தில் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இது நிச்சயமாக பெரியவரை வளர வேண்டும் என்று மாண்புக்கு நன்றி கூறி மற்ற அனைத்து வழக்கறிஞர் மற்றும் துணைத்தலைவர் வழக்கறிஞரும் இதில் சார்பாக அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த காலகட்டத்தில் மாண்புக்கு நன்றி கூறி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். அந்த சேர் கொஞ்சம் எடுத்து போட்டு கொஞ்சம் ஒதுக்கிங்க ப்ளீஸ். ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
இந்த கல்யாண வரமாடி நேரடி சுகபலம் பதிந்திருக்கின்ற பெரியவர்களே, அறிவழி தாய்மார்களே, மாணவர்கள் மாணவர்கள் பதிந்திருக்க பாவம்லாம் அப்படியே இருக்கு, பலப்படியே இருக்கு. இன்றைக்கு புதுசாக வந்தவங்க மணமகளுக்கோ மணமகளுக்கோ உங்களுடைய தாவர சராசு மணமகளுடைய போட்டா பொண்ணு வீட்டாருடைய தரப்பாக பொருளுடைய தாவர சராசு போட்டா அந்த நோட்டில் கையப்படுத்து தொலைபேசி என்னுடைய நம்பர் சரியாக நோட்டையும் தெளிவாக கொடுத்துவிட்டு இதற்கு ஒரு நய பைசா கூட இந்த மற்றவர்களுக்கு எல்லா சிறந்தரும் தம்பி விஜயகுமார் வழக்கறிஞர் அவர்கள் இன்றைக்கு தேவாலயம் நடக்கின்ற இந்த வேற்றுமை சார்பாக ஒரு நய பைசா கூட யாரும் கட்ட முடியவில்லை. இதற்கு மேல் புதுசாக வந்திருக்கின்றவர்கள் அந்த பின்னால் பதிவு செய்யும் இடத்திலே யாருடைய சராசரும் மணமகளாக இருந்தால் முழு போட்டாவும் மணமகளாக இருந்தால் தாவர சராசு போட்டாவையும் பின்னாலே வழங்கிற்கு அவர்களுக்கு கொடுத்துவிட்டு உங்களுடைய அட்ரஸையும் கொடுத்து அலைபேசி போன் நம்பரையும் சரியான நம்பரை தொடர்பு என்ற இடத்திலே கொடுத்தால் அதற்கு வரம் தேடி அது எந்த ஊரில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் இப்பொழுது அவர் கையிலே 700 பொண்ணு மாப்பிளை வரம் இருக்கின்றதை நான் பார்த்திருக்கிறேன். சிவகங்கை டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை தேவனுடைய சுற்று மாவட்டத்தை சுற்றி அனைத்து சமுதாய சார்பாக ஜாதி மதம் இல்லை, இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் யாருக்காக எல்லா சமுதாயத்துக்குமே சிவகங்கை மாவட்டத்தில் தேவகோட்டை, காரைக்குடி, மானாமதுரை, இளையாங்குடி, ஆரோசனங்களாம் அதே மாதிரி நாகநாட்டில் ராமேஸ்வரம் வரையில் உச்சிக்குடி வரையில் பேருமா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாக்கி திருமயம் அந்த சைடில் வந்து மணவேல்குடி அதே போல எங்களுக்கு காவாக்குடி, சிங்கம்நாடி, வேலூர், குப்பப்பட்டி, காவாயூர், திருக்கடையூர் அதே மாதிரி அந்த வேலூர் நாட்டில் சரி கம்மி புரோகிராம் வச்சிருக்காரு. எதுக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கு புதுக்கிறவர்கள் புதிதானவர்கள் அதை பதிவு செய்து உங்களுடைய ஊரு அட்ரஸ் போன் நம்பரை தெளிவாக கொடுத்து நிச்சயமாக வாரம் அமைத்தவுடன் அதே மாதிரி உங்களை தொடர்பு கொண்டு தேவனுடைய வெல்கம் காங்கிரஸ் தேவனுடைய ஜாதி ரோட்டில் காலையில 9 மணி இருக்கிற நைட் 9 மணி வரைக்கும் ஆபீஸ்ல அவரும் வழக்கறிஞராக இருந்தாலும் அதே ஒரு ஆபீஸ்ல பணிபுரிகின்ற அதே போல் அங்கே பணிபுரியக்கூடிய ஒரு 5 நபர்கள் இருக்கிறார்கள். அவரிடத்திலே தொடர்பு கொடுங்கள். கண்டிப்பாக உங்களை அலைவீசி மூலமாக அழைக்கப்படும் என்று உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அறிமுகப்படுத்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர்கள் மனமலராக இருந்தாலும் சரி மனமலராக இருந்தாலும் சரி தயவுசெய்து எந்த இடத்தை நினைக்காமல் ஏன்னா இரு வீட்டாரையும் ஒன்று சேர்த்து இன்றைக்கு நேரடியாக பேசும்பொழுது எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் அந்த குற்றமுறைகள் இந்த நிலையை போல் மனிதனுடைய வாழ்க்கை பணம் என்பது பெரிய விஷயம் இல்லை. வரும்பொழுது வரும் போகும். அதே மாதிரி காவிரி நிகழ்ச்சியில 30 ஆண்டு காலம் சரித்திரம் வாழ்ந்தவர்கள் இல்லை, 30 ஆண்டு வருஷம் கெட்டவர்கள் இல்லை. அதே மாதிரி லேட்டஸ்டா நடக்கும். யாரு இந்த புதுசா வந்திருக்கவங்க இந்த வாழ்வாளர்கள் நிகழ்ச்சியில மணமகள் இருந்தா வேலையில வந்து அறிவுரை நிகழ்ச்சி நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுசா வந்திருக்கவங்க யாரா இருந்தாலும் மாப்பிள்ளைக்காக இருந்தாலும் சரியா பொண்ணுக்காக இருந்தாலும் அவருடைய உத்தரவு வாழ வந்திருந்தாலும் வேலையில வந்து அவரை பற்றி சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி இந்த அறிமுக கூட்டத்தில் தெரிந்தால் பல பேர் ஊருக்கு போனால் பல பேருக்கு தெரியும். அதனால் நலவரப்படாமல் இங்கே வந்து அறிமுக கூட்டத்தில் வேலைக்கு வருமாறு உங்களை அன்போடு பண்போடு பாசத்தோடு உள்ளத்தோடு ஒரு 33 வயசு வழக்கறிஞர் இன்றைக்கு சங்க வழக்கறிஞர் சொன்னதை போல சட்ட சிக்கலை சட்டம் விதித்த ஒரு வழக்கறிஞர் இதை நடத்துகிறார் என்று எண்ண வேண்டியதில்லை. ஏன்னா சத்து கொடுத்தெல்லாம் அழைச்சு இந்த தேவகோவில் இருக்கிறவர்களுக்கு இந்த சுற்றுப்புறத்தை பற்றி தெரியும், சுற்றுப்புறத்தை பற்றி தெரியும். அதே போல் சட்டத்தை போல் அவர் எல்லாத்தையும் தெரிந்து நன்றாகவே விசாரிச்சு குடும்பம் பெண்களுடைய எப்படி மாப்பிள்ளைகள் எப்படி உபராக எப்படி அவருடைய கொள்கை எல்லாமே அதே ஒரு ஆரம்பிச்சு நல்ல திட்டத்தை
தம்பி முதல்வர் இருக்கார். அதே போல் இங்கே புதுசாக வந்திருக்கிறவர்கள் மரபணு வீட்டை சார்ந்தவராக இருந்தாலும் மரபணு வீட்டை சார்ந்தவராக இருந்தாலும் வேறு அறிமுகத்திலே நீங்க வந்து சொன்னால் அதை நல்ல முறையாக முடித்து தருவது எல்லோருடைய மத்தியே ஒரு பெருமையாக இருப்பது என்பது உங்களிடத்திலே கூறுகின்றோம். இப்போது வந்தவர்கள் யாருடைய செலக்ட் செய்யும் போட்டா முழு போட்டா மனவளத்தை போட்டாலும் புது போட்டாலும் தான் இருக்கணும். பொருளுடைய போட்டாலும் முழு போட்டாலும் கொடுத்து காலை பொம்பளை கொடுத்து விட்டு இந்த கூட்டத்திற்கு நீங்க மந்திரி கலப்பம் கோவிலை கையெழுத்திருப்பாரு உங்களை அன்போடு கேட்டுவிடுகிறோம். இந்த தேவத்தில் உடனடி நீங்க ஆதிக்காரு அதே வந்து பெரிய காலங்கள் போறாங்கன்னா இன்னைக்கு தொழில்கள் போற படித்தவர்கள் மூலமே நாட்டு இல்லை படிக்கிற கட்டியிருக்கிறவங்களோட எல்லா படித்தவர்களும் சட்டத்தை படித்தவர்கள் இல்லை. அதே படிக்காத பேர் அதே மாதிரி நிச்சயமா வளருவாங்க. வெட்டு கொடுத்து நிச்சயமாக இந்த வேட்புமொழியை தேவனுடைய உருவாக்கி தம்பி தேவகுமார் அவர்கள் நிச்சயமாக காலத்தில் வச்சிருக்கிறார். அதை நம்மளால் உருவாக்கி கொடுக்க வேண்டும். உங்களுடைய நல்ல இடத்திலே தேவனுடைய ஒரு பெண்களே சிவகங்கை மாவட்டத்தில் எல்லா உலகங்களிலுமே அந்த மாதிரி விஷயத்தில் இருக்காங்க. எல்லாரும் உருவாயாக இருந்து இதை நல்லபடியாக நடத்தி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டோம். புது வரமாக வந்திருக்கிறவர்கள் யாரும் அப்படி வந்தால் வேறு வேறு அறிமுகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மனம் மகளுடைய சார்பாக மாப்பிள்ளைய சார்பாகவும் பெண்ணுடைய சார்பாகவும் இங்கே வந்திருக்கிறவர்கள் நம்மெல்லாம் இங்கே சாதக சிலைச்சு போராட்டங்கள் கொடுத்திருந்தாலும் இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் இந்த வரலாறு நிகழ்ச்சியை வந்து ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு சிறு வச்சு போட்டா போடும்போது அந்த கவர்தான் பின்னால் உத்தியம் இருக்கு. அவங்களுடைய மனசுக்கு ₹1 நாணயம் கூட அதை நினைச்சு அவர்களுக்கு ஆரம்பம் செய்யறதால அந்த அரங்கத்தில் உறுதி சொல்லக்கூடியது ஒரு உருவகத்தை இன்றைக்கு அரிசி இருக்கா ஒரு பிரியத்தை ஞானிகள்லாம் தாய்மார்கள் நல்லா எழுதி வச்சுக்கீங்க. நீங்க அரிசி எடுக்கும் பொழுது அரிசியோட உடம்போ படி எடுப்பீங்க. அந்த அரிசியை தனியா பிரிச்சிடக்கூடாது, படியை தனியா பிரிச்சிடக்கூடாது. ஏன் அந்த அரிசியை தனியா பிரிச்சிடும், படி உடம்பு அரிசியை பிரிச்சிடும். அந்த படியவும் நீ எடுக்கக்கூடிய உடம்பை அரிசியோடு சேர்த்து வையுங்கள். அதே மாதிரி ஒரு ஆண்மகன் இருந்தால் ஒரு பெண்மகன் இருந்தால் அது வளர்ச்சி அடையும் என்பதை உங்களிடத்தில் புதுக்கேட்டை நான் சொல்லிக்கிட்டு எதுக்காக என்றால் ஒரு ஆண்மகன் ஒரு நூல் குறைந்து விட்டால் பெண்மகன் இதை தூக்கி விடுவார், பெண்மகன் குறைந்து விட்டால் ஆண்மகன் தூக்கி விடுவார் என்பதை போல் அரிசி குறிஞ்சி மலர் 16 வருஷம் கழிச்சுன்னா ஒரு குறிஞ்சி மலர் போகின்றது. அதற்கு அந்த கோயிலை கலசம் வைக்கின்றது என்றால் அந்த கலசம் என்பது அழித்து விட்டாலும் இடி மின்னலை தாக்கி விட்டாலும் அந்த கலசத்தில் கவலாயில போட்டு கோவிலை வைக்கின்றார்கள். அந்த கலசம் தாங்களை இடி தாக்கி விட்டால் அந்த கலசத்தில் போட்டு கவலாயிக்க விதைகள் சிதறிட்டு இடத்தை கண்டுவிடுவோம். அதே போல் அரிசியை பிரிக்கையிலே உலகு சரியாகும் அடித்தலையாக பிரிச்சு விடாமல் ஒன்று ஆப்பிளை பிரிவிட்டு இருவரையும் பிரிவிட்டால் அழைப்பு எனக்கு வரமாற்று மாலை என்று சொல்லுகிறார்கள். அதே போல் இந்த வரலாற்று நிகழ்ச்சியிலே ஒரு கவலை ஒரு அட்ரஸ் போடும்போது இந்த உண்டி உடனடி அறக்கட்டளை சார்ந்த நோட்டீஸ் ஒன்று வச்சிருக்கிறார்கள். அந்த கவலையை உங்களால் முடிந்த இந்த மண்டபத்தை அவருடைய சிறப்பு 2 மாதமாக எனக்கு தெரிய 2 மாதமாக இந்த பணியை தொடர வேண்டும் என்று எல்லாருமே அவர் குறிக்கிறது. அதே வழக்கறிஞர் அவர் போராட்டம் கூட போகாமல் அயலாமல் பாதுகாத்து தேவனுடைய நகருக்கு ஒரு பெருமையை தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தை செஞ்சிருக்கார். அதனால் இதிலே உங்களுடைய முன்னால் அந்த முன்னேறியிருக்கிறது. அதிலே உங்களால் முடிந்த ஏறுவது அதே உங்களால் முடிந்ததை அதிலே போகும் பொழுது அதிலே செலுத்துமாறு உங்கள் பொறுப்பாக கொண்டு பணிவோடு கேட்கின்றோம். ஏனால் இது வளர வளர அவருடைய நமக்கும் ஒரு வளர்ச்சியாக இருப்பதும் நீங்க எல்லாம் நம்மளை போய் ஆரம்பியை விட்டு அதில் சிவகங்கை வேலூர்ல நான் வேலூர் ஒரு போகிறவங்க நான் பேசும் பொழுது அவர் சொல்லிக்கிட்டே போனாரு. எனக்கு 2000 காசு அந்த சாதகத்தை
நேரடியாக அறிமுகப்படுத்தணும். அதாவது நம்ம வந்து பொண்ணு மக்களை பார்க்கறதுக்கு நம்ம ஒரு 2 பேர் போவாங்க. நம்மளுக்கு வந்து இங்கே உள்ள வரவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். எங்ககிட்ட எல்லா கம்யூனிட்டி, அதாவது எல்லா சமுதாய பிரிவினரும் எங்ககிட்ட வந்து அவங்களோட வேலையில வந்து எங்கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு பொருத்தமான வளங்கள் இவங்க மேடையில அவங்களுடைய பேரு, அவங்க என்ன கம்யூனிட்டி, அதாவது என்ன சமுதாயம் மற்றும் அவங்களுடைய ராசி நட்சத்திரம், அவங்க முதல் மனமா இல்ல மறுமணமா, இந்த தகவலை வந்து நாங்க இங்க அறிமுகப்படுத்த போறோம். நீங்க கையில ஒரு பேனா ஒரு நோட்டு கண்டிப்பா வச்சிருப்பீங்க நான் எதிர்பார்க்கிறேன். அதனால வந்து போன் நம்பர் நீங்க சொல்லுவோம். உங்களுக்கு வந்து போன் நம்பர் தெரியல இல்ல ஞாபகம் விட்டுனா கூட எங்களோட மேனேஜர்ஸ் இருக்காங்க, வெளியில இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு நம்பர் நீங்க உங்களுக்கு நல்லா ஆரம்பிக்கலாம். எங்க மேட்ரிமோனியில நாங்க அறிமுகப்படுத்த முதல் வரன் வரனோட முதல் பெயர் வந்து வைரவ சுந்தரம். இவர் வந்து வைரவ இவரோட பேர் வந்து வைரவ சுந்தரம். இவர் வந்து மறுமணம். ஆமா, இவர் வந்து முறைப்படி விவாதம் ஆயிடுச்சு. இவர் வந்து கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவர் வந்து பக்கத்துல உள்ள தேவவாடி இடத்துல உச்சனை கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து கல்லர் சமுதாயத்துல கிளை சொல்ற பிச்சையாளர்களை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்னி அர்த்தம். இப்ப அவங்கள பற்றின விவரத்தை இப்ப அவங்களே உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. என்ன பண்ணுங்க? என் பேர் வைரவ சுந்தரம். நான் வந்து பிச்சை சொந்தமாக ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு அக்கா 2 தங்கச்சி 3 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இல்லை, எனக்கு குழந்தை எல்லாம் இல்லை. நன்றி. உங்களோட தகவலை போகல கொடுத்துருக்கோங்க. நிச்சயமா வந்து ஜீவா மேட்ரிமோனி சார்பாக சீக்கிரம் வரதாலே மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். இவருடைய மக்களுக்கு ஒரு சேர்ந்தவங்க பிச்சையாக்கிற அதே மாதிரி ஒரு பெரிய வயது சொன்னாரு. அதே மாதிரி இருக்கக்கூடிய அவரு தொழில் சொந்தமாக பண்றாரு. ஏன் இன்னைக்கு 30,000 ரூபாய் ஒரு நாளைக்கு உடைய இவரை 2,000 ரூபாய் சம்பாதிச்சாருனாலும் 32,60 செலவு ஒரு 30,000 12,24 கணக்கு போடலாம். அதே மாதிரி போய் கையெழுதி சம்பாதிக்க வேண்டியதில்லை. அடுத்தவங்க அறிவு தொழில் இன்னைக்கு இதே போல மாப்பிள்ளை ஏற்காத காரணமே வெளிநாடு வெளியுறவுக்கு போனதால இந்த சமுதாயத்திற்கு பெண்ணிட்டா இன்னைக்கு காவல்துறைக்கு வேளாண்மைக்கு ஆயிரம் இருக்கு. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க. நீங்க அம்மாவை ஒரு நாளைக்கு மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கு. ஏன்னா மாப்பிள்ளை வெளிநாடு போனதுனாலதுன்னா இன்னைக்கு தொழில் இருக்கு. எவ்வளவு தொழில் பண்றவங்க சம்பாதிக்க முடியாதா? இதே மாதிரி காரணத்தை சம்பாதிக்க முடியாதா? அதனால காரணம். அதனால வெளிநாடுங்கிற ஒரு முறையை கட் பண்ணி நம்ம நாட்டிலே இருந்து சம்பாதிக்கிறது அவர் சொந்தமாக தொழில் பண்ணியிருக்காரு. ஓட்டல் வச்சு நடத்துறாரு. அப்ப ஓட்டலுங்கிற உணவகம் கையெழுத்து போடல. இன்னைக்கு கோயம்புத்தூர் சிக்காரூர் கோயம்புத்தூர் கண்ணப்பண்ணூர் சரவணப்பட்டி நான் ஏரியா புகழ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தஞ்சாவூர் எடுத்துக்கிறீங்க, எந்த ஒரு முன்னோடு எடுத்துக்கிறீங்க. அதுக்கு எல்லா இடத்துலையுமே கல்வெட்டில போடுறவங்க தொழில் பண்றவங்க நீங்க போட்டு கிடைக்கிற நீங்க சென்னையில வேலை செய்யல. காவலருக்கு பக்கத்தில் ஒரு யாரும் வந்து ஒரு 3 மாடி கட்ட வச்சிருக்காரு. நான் வேலை செய்ய போது ஆட்சி செஞ்சுருக்கீங்க. அங்க போக பார்ப்பேன். நீங்க என்ன தப்பு எந்த ஊருக்கு கேட்பேன். நான் காவலருக்கு வேலை சொன்னாரு. முதல்ல நான் அறிமுகப்படுத்திருக்கேன். அவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? 5,000 ரூபாய் லாப காசு கிடைக்குது. 3 மாடி கட்டணம் கட்டியிருக்காரு. அதே மாதிரி தொழில்நுட்பம் பெரிய வளர்க்கிறாங்க. அதனால யாராவது அறிமுகப்படுத்தணுமோ நல்லபடியா வந்து அறிமுகத்தை அரைக்கடலில் சாதமாக கேட்குது. வேலையில வந்து அறிமுகப்படுத்தி பேசுங்க. யாரும் பேச விரும்புறவங்க இந்த ஒரு வார்த்தை மைக்கு வந்து பேசுகிறது வந்து உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வாய்ப்பை வந்திருக்க உறவுகள் யாருக்கும் வெக்கப்பட வேண்டாம். ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கிறது நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்ல நம்மளுடைய உறவுகளுக்கு நம்ம வரலாறு இருக்காங்க. அதனால நீங்க வாலண்டியர்ஸா நீங்க வேலைக்கு வந்து நீங்க உங்களோட தகவலை சொன்னாதான் மற்றவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா நீங்க வந்திருக்கீங்க, வந்தோம் ஏதோ நம்ம போனோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் மற்றவங்க பண்றதுக்கும் நம்ம பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒரு வழக்கு நீங்க கொண்டு பார்த்தா, அதாவது ஒரு சட்டம் படிச்ச கொண்டு பார்த்தா எப்படி கொண்டு பார்த்து கொடுப்பானோ அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லீகல் செக் பண்ணி, அதாவது ஒரு பொண்ணு வீட்லையோ இல்ல மாப்பிள்ளை வீட்லையோ
பொருளாதார நிலைமை என்ன, அவங்களுடைய மற்ற விவரங்கள் என்ன, எல்லாத்தையும் நாங்க விசாரிச்சுதான் அவங்களுக்கு நாங்க தகவல் கொடுப்போம். அதனால நீங்க வந்துட்டோம், சரி ஏதோ பேப்பர் தூக்கிட்டு வந்தோம், போட்டோ கொடுத்தோம், ஜாதகம் கொடுத்தோம், நாங்க அங்க கொடுத்துருக்கோம், அங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு மறுபடியும் நமக்குள்ளேயே மனசுக்குள்ளேயோ வெளியே சொல்றத முதல்ல தவிர்க்கிறோம். அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க அங்க இருந்து நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி நீங்க மண்டபத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதனால நீங்க வந்த வேலை என்ன, நம்ம பையனுக்கோ இல்ல மகளுக்கோ நம்ம தம்பிக்கோ அண்ணனுக்கோ மாமாவுக்கோ மச்சனுக்கோ பொதுவாக நம்ம வந்திருக்கோம். அதனால நீங்க வாழ்க்கை வந்து உங்க விவரத்தை நீங்க சொன்னீங்கன்னா அந்த விவரம் மற்றவங்களுக்கு நிச்சயமா அவசியப்பட்டவங்க அவங்க நம்பரை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அதுக்கு நாங்க ஒரு உறவாகவும் ஒரு பாடமாக இருக்கோம். நம்ம வந்து உட்கார்ந்துட்டே இருந்து ஐயோ நம்ம வந்தோம் போனோம் அப்படின்னு தயவு இருக்காதுங்க. வாலண்டியர்ஸா வாங்க. ஏன்னா நாங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமா நாங்க வந்து ஒரு கும்பாபிஷேகம் ஒரு கோவில் விசேஷங்கள் எல்லாத்துலயும் எடுத்த தகவல்கள் தான் எங்களை இருக்குது. அது மூலியமா ஒரு 10-15 கல்யாணம் நடந்ததுன்னா எங்களுக்கு பெருமை தான். அது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அடுத்த எல்லாரும் ஒரு 2 மணி நேரம் எங்களுக்காக இல்ல உங்களுக்காகவும் சேர்த்துதான் நீங்க வந்திருக்கீங்க. அதனால கொஞ்சம் அமைதியா அவங்க சொல்ற தகவல்கள் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படுற வகையில் இருக்கணும்னா கொஞ்சம் அமைதியா அவங்க சொல்றதுல கொஞ்சம் வந்து உருவாக்கி இருக்கமா. ஜாதகம் கட்டணம் பொருத்தமாகி பொது மாப்பிள்ளை பிடிச்சதுதான் அந்த வர நிகழ்ச்சி முழுமையாக நான் முதலே சொல்றேன். கூட்டு கொண்டு வீட்டுக்கு வச்சா இந்த மண்டலத்தில் ஒரு கூப்பிடுங்க, அதுக்கு சாமி ஒன்று வேணும். ஏன் சிறுசாக திறக்க வேண்டும் என்றால் சவுண்டாக திறக்கும். அதுக்கு வழக்கறிஞர் ஏன்னு கேட்டா நடந்து செருப்பு தேய நடந்து கால தேய நடந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாங்க. இப்பெல்லாம் விஞ்ஞான உலகத்துல ஆபரேஷன் இல்லாம ஆபரேஷன் கூட அதுக்கு நல்ல நேரத்தை மாதிரி அவர் நல்ல நேரத்தை பண்ணியிருக்காங்க. இதை ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கொடுத்துருங்க. உங்களால முடிஞ்ச ஒரு ரொம்ப ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் நீங்க அறக்கட்டளைக்கு எங்க மேட்ரிமோனி சார்பா கொடுக்கணும்னு நாங்க இது பண்ணிருக்கோம். அதுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது. அதனால வந்து உங்க கையில இருந்தாலும் ஒரு எவ்வளவு கொடுத்துருக்காங்க. உங்களால முடிஞ்சது எவ்வளவு இருந்தாலும் அதை வந்து நீங்க அதுக்குள்ள வச்சு அந்த வெளியில வந்து வெல்கம் பண்ற அந்த பன்னீர் இருக்கிறதுல ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க அதுக்குள்ள போடுங்க. அது எவ்வளவு வேணும் இருக்கணும். ஏன் இதை வந்து நம்ம கையில எவ்வளவு கொடுத்து அதாவது கவர் கொடுத்து ஏன் போட சொல்றோம்னா யார் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு அவங்க மனசுக்கும் கடவுளுக்கும் தெரிஞ்சா போதும். அது மற்றவங்களுக்கோ இவங்களுக்கோ அவங்களுக்கோ தெரிய வேண்டாம். ஏன்னா வலது கை கொடுத்தது இடது கைக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் உங்களால முடிஞ்சது ரொம்ப ஒரு 10 ரூபாய்
ஏன்னா ஊருக்கு தான் தேர் இருக்க முடியும். அதுதான் எங்களுடைய பாரம்பரிய வந்துடும். உண்டி கொடுத்தா உயிர் கொடுத்தார். அதனாலதான் அடுத்த வாரம் அறிமுகப்பட்டுள்ள தீபாவளி நாட்டு பெருமை அடைகிறது. என் தம்பி வந்து எல்சிஏ முடிச்சிருக்கான். சென்னையில் ஒர்க் பண்ணுறான். மந்த்லி 50,000 to 60,000 சேலரி வாங்குறான். நான் ஒரு பொண்ணு என் தேவோட மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்பா இல்லை இல்லத்துக்கு இல்லைன்னா 3 இல்லைனாங்க. நாங்கள் பொண்ணு எதிர்பார்க்கறது வந்து பிஇ, எம்இ, எம்பிஏ, எம்சிஏ படித்த பொண்ணை எதிர்பார்க்குறோம். மதுரை சொந்தமாக வீட்டு இருக்கு. என் தம்பியோட சொந்த ஊரும் மதுரை. எம்சிஏ முடிச்சிருக்காங்க. தம்பி குடிச்சிருக்கீங்களா? அப்பா இல்ல அம்மா சரி பாருங்க, மதுரையில இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இது வந்து ஒரு பிரேக்கா இருக்கணும். அதனாலதான் கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னா நம்ம வேண்டிய ஒரு இது வந்து நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா வந்து நேரத்துக்கு மிஞ்சாது எதுவுமே இல்லை. நல்ல நேரத்துக்கு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அது நிக்காது தெரியாம சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நீங்க எங்களை நம்பி நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயமா எங்களால முடிஞ்சத உதவியை மட்டும் இல்ல திருமணத்தை நாங்க நடத்தி வச்சிருக்கு 100% நாங்க வந்து சப்போர்ட்டா இருப்போம். நன்றிமா. கூட்டிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு நாட்டுங்க தீபாவளி நாட்டு சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நன்றிமா. மதுரையிலிருந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நன்றி. எல்லாரும் படிச்சிருக்க எனக்கு தேவையில்லை. யாருனால படிக்க முடியாம நம்ம உள்ள என்ன உள்ள வாங்க. பெண்களுக்கே எனக்கு தேவை. 10வது படிச்சிருந்தா கூட போதும். நான் விளையாடுவேன். ஸ்டைல் பிள்ளைமாரு தோரணங்களை அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து முதல் தேவை நான் வந்து பதவி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். என் கூட பிறந்தது அக்கா வந்து தங்கச்சி ஒன்று 2 பேருக்கு திருமணம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து டிரைவர் வேலை பார்த்துருக்கேன். 25,000 சம்பளம். அவங்களுக்கு பிறந்த 2வது திருமணம் இருந்தாலும் சரி, குழந்தை இருந்தாலும் சரி பரவாயில்ல. ஐயா ஏன்னா இவருதான் கொண்டு பாக்குறாங்க. ஐயா வந்து நேரடியா அவரே அவர் வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதனால வந்து நீங்க யாருமே வந்து வெட்கப்பட வேண்டாம். தயவுசெய்து சொல்றேன், நீங்க வெட்கப்பட வேண்டாம். நமக்கு நம்மளோட வேலை ஆகணும். நம்மளோட வீட்டு சார்ந்தவங்க நம்ம உறவினருக்கு திருமணம் ஆகணும். அதனால அவர் சொல்ற தகவல் நம்ம யாரும் உங்களுக்கு இல்ல மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதனால கொஞ்சம் அமைதியா கேளுங்க. ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உங்களோட தகவல் வந்து நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன இருக்கீங்க, என்ன சம்பாதிக்கிறீங்க, உங்க கூட கொஞ்சம் எத்தனை பேர், உங்களோட பொண்ணு உங்களோட எதிர்பார்ப்பு என்ன நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து யாதவ சமுதாயத்தை சொன்னாரு கிறிஸ்டியன். என் பேர் வில்லிஸ் மாதவன். என் கூட பிறந்தது வந்து அக்கா வந்து தங்கச்சி பொண்ணு. 2 பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தையா இருக்காங்க. என்னுடைய அப்பா இல்லை, அம்மா படிக்கிறேன். ஆனால் அம்மா வீட்டில் இருக்கோம். என்னுடைய சொந்த ஊர் வந்து பக்கத்தில் நானாக்குடி கிராமம். டிரைவர் வேலை பார்த்தேன். 25,000 சம்பளம். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து முதல் திருமணம் தான். அதனால் நம்ம கேட்ட மறுமணம் பண்ணாலும் பரவாயில்ல. மறுமணம் வாங்கினா சரி, கணவர் எங்களோட ஆகணும் பரவாயில்ல. பட் டீட்டெயிலாம் சாப்பிட்டு கொடுத்துருக்கேன். 10,000 கேட்டு நமக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சுன்னா நன்றி. இப்போ நம்ம மேட்ரிமோனியில அந்த வர அறிமுகப்படுத்துறதுல தீபாவளி மேட்ரிமோனி பெருமை அடைகிறது. மேடம் தகவல் சொல்லுங்க. ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு 2 வாரம் அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா நம்மளை பத்தி மட்டும் பேசிட்டு
தம்பி சொந்தமா கடை வச்சிருக்கேன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கேன். சொந்தம் ஒரே பையன் தான், அவனுக்கு தான் வழி பார்த்துட்டு இருக்கோம். தம்பி டிகிரி தான் முடிச்சிருக்காப்புல. ஒரு 3 ஸ்டாஃப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட இப்போ ராசி நட்சத்திரம் கும்பம் அவிட்டம். இப்போ தம்பிக்கு தான் ஒரு நல்ல வரணும். நீங்க உங்க முடியாம எதுக்காச்சும் வெளியில இருந்தாலும் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. அவர் ஒரே பையனா அந்தமான் இருக்காங்க. ஆமா, அவருக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு வந்து அவங்க பதிவு பண்ணி ஒரு 1.5 மந்த் ஆச்சு. அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இன்னொன்று நம்ம மேட்ரிமோனி மூலியமா அவங்களுக்கு சீக்கிரம் வர முடியும். ஜீரோவை மேட்ரிமோனி என்னோட ஊர் கல்லங்குடி. நாங்கள் சென்னையில் செட் ஆகிருக்கோம். என் பையனுக்காக வாக்குவாதம் எடுத்துருக்கேன். நானும் ஒரு 6 மாதமாக தீபாவளி மேட்ரிமோனியில் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அந்த தம்பி வந்து எல்லாம் அந்த ஆஃபீஸுக்கு போகிறதால எனக்கு நிறைய அறிவுறுத்தல் கிடைச்சிது. அதன் மூலம் ஏதாவது வரணும் என்று எதிர்பார்த்தேன். என் பையன் வந்து எம்எஸ்சி ஐடி படிச்சிருக்கான். ஐடி கம்பெனிலாம் பண்ணுறாங்க. எனக்கு வந்து தேவையில்லையில் சொந்தமாக 3 அடுக்கு வீடு இருக்கு. அது இல்லாமல் 2 இடத்துல லேண்ட் இருக்கு. என் பொண்ணு வந்து இங்கெல்லாம் கட்டணும்னு இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் சொந்த ஊரில் தான் கல்யாணம் பண்ண ஒரே இடத்துக்காக சாலப்பட்டியில என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்போ என் பையனுக்கும் நான் பிறந்த ஊர்லேயே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த நிகழ்ச்சிக்காகவே சென்னையில் வந்தேன். நான் வரணும் எனக்கு அமையன்றது ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் சென்னையிலே வந்து படிச்சதாங்க. நானும் சென்னையிலே படித்தேன். என் பையனும் சென்னையிலே படித்தவாங்க. எனக்கு அறிமுகம் ரொம்ப கம்மி. ஆனாலும் நான் பிறந்த ஊர்லேயே நான் எடுக்கணும் என் பையனுக்கு அப்படிங்கிற ஒரே இதுக்காக தான் நான் வந்து போகிறேன். இங்கே வந்து ஜீவா வந்து விஜயகுமார் எனக்கு எல்லா இடத்துலையும் உதவி பண்ணுவார். வந்து நான் ஆஃபீஸில் வேலையில உட்காந்துருப்பேன். அங்கே வரவும் மற்ற என்ன மாதிரி எத்தனை பேர் கொண்டு தேடி வராங்களோ அவங்களோட நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நிறைய எனக்காக அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது மூலியமாகவும் நான் கொண்டு போயிருக்கேன். எனக்கு வந்து படிச்சு டிகிரி படிக்க போனாலும் வசதி வாய்ப்பு எதிர்பார்க்கல. ஆனால் வளர போறேன்னா நிறைய கருப்பு கடலை பார்க்குறாங்க. ஆனால் வந்து குணத்தையோ வசதியோ எதையும் பார்க்கல. அதனால தயவு செய்து யாராவது எதுவும் கடலை பார்க்காம அழகை பார்க்குறாங்க வளர்றாங்க. என்னோட நம்பரை வந்து ஜீவாக்கு வாங்கிக்கலாம். நன்றி. அழைப்பிற்கு வருகின்றிருக்கும் நமது பாரதிய ஜனதா தேவகோட்டை வடக்கு ஒன்றிய தலைவர் சுப்பையா என்கிற ஆசிரியர் அவர்களுக்கு மேடை கலைத்து ஒரு சில உரையாடல் வந்து உங்களுக்கு மற்றும் பொதுச் செயலாளர் கருப்பையா ஆரிசாமி ஐயா அணிவார் மற்றும் ஒரு பொதுச் செயலாளர் கோட்டவையை சேர்ந்த பொன்னமலை அவர்களை மேடைக்கிறேன். வாங்க அண்ணா, முஸ்லிம் வாங்க மேடைக்கு மேல வாங்க. டெல்லியில இருந்து நேரடியாக வந்தீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேடைக்கு வாங்க. எங்களுக்கு இருக்க வளர்ச்சியெல்லாம் இனிமேதான் அறிமுகப்படுத்த போறேன். கிட்டத்தட்ட ஒரு 563 வரங்கள் எங்களுக்கு இருக்கு. கல்லூரி வரங்கள் மட்டுமே எங்களுக்கு ஒரு 140 இருக்கு. பெண்கள் வந்து 40 வரங்கள் எங்களுக்கு முழுமையா பதிஞ்சிருக்காங்க. மற்ற கமெண்ட்ல இருக்கு. நான் வரங்கள் சொல்ல அடுத்து வந்து நீங்க நோட்லயோ இல்ல போன்லயோ உங்களுக்கு தேவையான ஆசிரியர் பொருத்தமான எடுத்து நீங்க பதிவு பண்ணிக்கலாம். அதனால யாரும் இன்னொரு ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் இருக்காது, ஒரு 3 மணி நேரம் இருக்கும். அதனால கடைசி நிமிஷம் தான் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருந்து பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் நேரம் வரிசையா ஜீவோவின் நாட்டுப்படி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் தேவகோட்டை வடக்கோட்டை தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது.
கொஞ்சம் பொறுமையா சொல்லி அவங்க எழுதும் போது நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா தப்பா எழுதினா நீங்க கொடுத்த தகவல் வந்து நாங்க உங்களை தொடர்பு கொள்ள முடியாம போயிடும். கொஞ்சம் அமைதியை கேளுங்க. அவங்க கையை பக்கம் வச்சுக்கோங்க. பையன் வந்து கன்னிராசி தேவோட 30,000 சம்பளம். சொந்த வீடு இருக்கு. பூர்வீகம் வந்து ராமநாதபுரம். நாங்கள் வந்து ராஜகுலம் வந்து சேருவார். பொண்ணு இருந்தால் சொல்லுங்க. நாங்களும் இருந்தால் சொல்கிறோம். வணக்கம். சார் எங்கிருந்து வந்திருக்கீங்க? நீங்க யாரு? அந்த ஓரத்தை சொல்லிட்டு நீங்க யாருக்காக பார்க்க வந்திருக்கீங்க? அதுக்காக சொல்லுங்க. ஹலோ, என் பேர் கண்ணன். நான் கோயம்புத்தூர் வந்துருக்கேன். என் பையனுக்கு பொண்ணு பார்க்க வச்சுக்கணும் வந்துடும். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. எல்லாரும் ஒரு முயற்சியை கைவிடாமல் உங்கள் குழந்தைகளுக்கு பொண்ணு வேணுங்க, மாப்பிள்ளை வேணுங்க, நல்லா பயன்படுங்க. தீபா மனமொழிக்கு நன்றி. என் பையன் பேர் ரமேஷ். கேட்டு முடிச்சிருக்கான். அவன் சுயமா தொழில் செஞ்சிருக்கான். கிரேட் கொடுத்தான் பார்த்துருக்கான். அது பொண்ணு வேணும்னா அங்கே கைவப்பில்லை. அது கலந்த வளர்ந்து அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அவன் ராசி ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். நான் பிறந்தபோது தேவகோட்டை, பிறந்தது வந்து எலோகோட்டை பக்கத்தில் ஈகரை. அதனால் இதே கூட பொண்ணுன்னு ஆசை. அதனால் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். எது இருந்தாலும் தீபா வாங்கி முடியல உங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. எங்கள் நம்பரோட எல்லாமே கொடுத்துருக்கோம். கொஞ்சம் அதில் ஒத்துழைச்சிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக தேடுங்க. பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு அதுக்காக வாங்கியே செய்வோம்னா சீக்கிரம் அமையாது. அப்புறம் பார்த்தா எல்லாம் சும்மா பிள்ளைகள் வாங்கிட்டு இருந்தான். அதனால நிறைய காலத்தில் நல்லா வந்து பார்த்து கட்டி வச்சுட்டாங்க. அந்த வயசு போச்சுன்னா அந்த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கட்டி கொடுத்து பிரயோஜனமே இல்லை. அதுக்கு நாங்கள் வாங்கிக்கலாம் நடந்துருங்க. அதே நல்லது. ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம மேட்ரி மொழியில ஜெயக்குமார் அறிமுகப்படுத்துறோம். ஜெயக்குமார் அப்பா பேரு அப்பாவு, அம்மா சுப்பலட்சுமி. அதுக்கு வந்து 6/10/1992 பிறந்திருக்காங்க. மகர ராசி திருமண நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இவங்க வந்து வெள்ளாள சமுதாயத்தை சேர்ந்தவங்க. வெள்ளாள அதாவது பிள்ளைமார் சேர்ந்தவங்க. பையன் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. ஹீரோ பைக் கம்பெனில சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல சேல்ஸ் மேனேஜரா இருக்காங்க. சேலரி வந்து 35,000 ரூபாய் வாங்குறாங்க. சேலரி 35,000 வாங்குறாங்க. தேவகோட்டையில் இருக்காங்க. தேவகோட்டையில இவங்களுக்கு வந்து வாடகை வீடு தான். தேவகோட்டை கம்பல் தெரு தேவகோட்டையில் இருக்காங்க. ஒரே ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அம்மா தான் வந்திருக்காங்க. ஒரு சில நாட்கள் அம்மா பண்ண பேசுவாங்க. சரி, நன்றிமா நன்றிமா. மேரேஜ் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. வாங்க சார் வாங்க. வணக்கம். இவங்க பையன் பேரு விஜயகுமார். வயது 31. இவங்க வந்து சொந்த ஊர் விராலிமலை, ஆனா திருச்சியில இருக்காங்க. இவங்க பையன் வந்து ரிஷபராசி மிருகசீரன் வச்சிருக்கோம். இவங்க வந்து கல்லறு அறியாளர்களே படிப்பு வந்து BE EEE படிச்சிருக்காங்க. ஓன் பிசினஸ் பண்றாங்க. அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் மேனுஃபேக்சர் செய்யற விண்டேஜ் ஃபேக்டரி ஆஃப் திருச்சி தமிழ்நாடு டீலர் இருக்காங்க. மாத வருமானம் 3 லட்சம் ரூபாய். அப்பா பேரு சங்கரன். அவரு வந்து இந்த பிசினஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் இருக்காங்க. அம்மா பேரு சாந்தி. இவங்க பிறந்தது வந்து நம்ம பெரிய அடுத்த ஈச்சன் வயல் இருக்கிற ஊர்ல பிறந்திருக்காங்க. திருச்சியில சொந்த வீடு இருக்கு. அது
இடங்கள் இருக்கு, தேவகோட்டையில இடம் இருக்கு, சத்யா மகால் பின்புறமா இடம் வாங்கி வச்சிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிஇ படித்த நல்ல மருமகள் வேணும் அப்படின்னு நம்ம ஜீவா மேட்ரிமோனியில பதிவு பண்ணியிருக்காங்க. அம்மா ஒரு சில வார்த்தைகள் உங்களை பேசுவாங்க. அம்மாவோட தொலைபேசி நம்பர் என்ன கேட்டீங்கன்னா 9927278219. சொல்றேன் 9927278219. நமது ஜீவாவின் மேட்ரிமோனி சார்பாக அம்மாவோட பையனுக்கு ஒரு நல்ல மருமகன் மகனா கிடைக்கிறவங்க ஜீவாவின் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அந்தருக்கு நன்றி. அடுத்ததாக கல்லர் சமுதாயத்தில் ஒரு பெண் மகன் அறிமுகப்படுத்துறதுல நாங்கள் பெருமை அடைகிறோம். பொண்ணோட பேரு ரூபா. ரூபா பிஇ படிச்சிருக்காங்க, பிஇ இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அரியாதன் கடை பிஇ படிச்சிருக்காங்க. பொண்ணு வேலைங்க டைனர் வேலை சேர்ந்தவங்க தான். சரிங்களா? பொண்ணு வந்து பிஇ படிச்சுட்டு இப்போ வந்து கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல பணியில இருக்காங்க. நல்ல படித்த அதே பணியில உள்ள இந்த வேலையெல்லாம் பணியில உள்ள ஒரு மணமகன் வேணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஜீவாவின் மேட்ரிமோனி சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. பொண்ணோட பேரு ரூபா. சரிங்களா? கல்லர் அரியாதை கடை கிளாஸ் எடுக்கணுமா? சரி, அம்மா தொடர்பு பண்ணுங்க. அந்த பொண்ணோட அரியாதை கடை இடையில உள்ளவங்க கல்லர் சமுதாயம் இருக்கீங்களா? நம்ம தொடர்பு சாந்தி நம்ம தொடர்பு பண்ணுங்க. அம்மா பையனுக்கும் பாக்குறாங்க, அவங்க தங்கச்சி பொண்ணுக்கும் பாக்குறாங்க. அதனால அவங்களுக்கு மருமகனும் தேவை, அவங்களுக்கு மருமகனும் தேவை. ரெண்டுமே அமைய ஜீவாவின் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிமா, நன்றி. அம்மா திருச்சி வந்துருக்காங்க, சொல்லுங்கம்மா. சுயவரம் நடக்கும் விஜயகுமாருக்கு வெரி வெரி பெஸ்ட். அடுத்ததாக அருண்குமார் கல்லன் விஜயகலை இந்த வாரம் நாங்கள் அறிமுகப்படுத்துறதுல அறிமுகப்படுறோம். உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல ஒரு பிஇ டிகிரி படிச்சிருக்காங்களாமா? சரி, நீங்க மேட்ரிமோனியில வந்து எவ்வளவு நாள் சொல்லி பண்ணி ரெஸ்பான்ஸ் அவங்க வந்து மறைவீட்டை சேர்ந்தவங்க, உங்களோட மறைவீட்டை சேர்ந்தவங்க, கொண்டாங்கோட்டை கிளையை சேர்ந்தவங்க. அருண்குமார் வயது 28, 95 பிறந்திருக்காரு, வயது 28, தனுசு கூடாரத்தை சேர்ந்தவர். பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்கிறாரு, மாதம் 35,000 சம்பளம் வாங்குறாரு, வயது 5 ஆண்டிருக்காரு. அப்பா பேர் நெல்லை பாண்டியன், அம்மா பேர் ராணி. மதுரையில் இருக்காங்க. அப்பா பேர் மதுரை, எங்கமா இருக்காரு? ஏகப்பட்ட விடாது தாய்மொழி எதிர்ப்பு இருக்காங்க. சொந்த விடாமா சொல்லுங்க, பேசு. மறைவீட்டாலே கொஞ்சம் கேட்டுக்கமா, மறைவீடு அறிமுகப்படுத்துறோம். பையன் அருண்குமார் வயது
அவங்க வந்து மகளே நீங்க எங்க வந்திருக்கீங்க? சரி மாவட்ட செயலாளர் லட்சுமி அவர்களை கேட்கிறோம். முதலாவதாக உந்திய அரங்கத்தில் நடக்கும் ஜீவா மேற்கினோடி வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கும் நண்பர் விஜயகுமார் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அவரது பணிகள் மென்மேலும் சிறந்து நாட்டிற்கும் நம் பணிக்கும் மிகுந்த ஒத்துழைப்பு இந்த சிறுவரம் போட்டியானது ஏற்கனவே ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம நகரம் முழுவதும் மற்றும் பல்வேறு இடங்களிலும் நோட்டீஸ் ஓட்டப்பட்டு சிறப்பாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை எனக்கு நான் பெருமைப்படுகிறேன். இப்பொழுது நான் என் மகனுக்காக வழியை விட்டுருக்க உள்ள வாங்க. எல்லாம் கையில இந்த கவர் கொடுத்துருக்காங்க. ஆமா, அந்த கவர் வந்து எங்களுக்கு உங்களால முடிஞ்ச நன்கொடையே எங்க உண்டிய அறக்கட்டளைக்கு கொடுக்கறதுக்காக சொல்றாங்க. பாக்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க வந்து நீங்க வர முடியாதுக்காக வராங்க. உங்களால என்ன முடியுமோ அதை ஒரு கவர்ல வச்சோ அந்த கவர்ல எல்லாமே பண்ணுங்க. ஏன்னா கவர் எதுக்குன்னு தெரியல. ஏன்னா நாங்க உங்க வந்தோட உங்க கையில கொடுத்துட்டோம் என்னன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சிருக்காருக்கா திரும்ப ஒரு தடவை சொல்றேன். எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நீங்க இது பண்ணுங்க. அதுதான் ஐயா சொன்னையா ஒரு பையனுக்கு அறிவுறுத்தாரு. நான் தேவோட்டை நகரில் இருக்கிறேன். பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கட்சியை 270 தலைவராக இருக்கிறேன். அவருடைய கட்சி செயல்பாட்டில் அவருடைய இவர்களால் கவலைப்பட்டு நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் அவருடைய ஐயோக்கு போன்ற சீரிலே அவர் எடுத்த சீரிய முயற்சிகளை நாம் ஈர்க்கப்பட்டு நானே இந்த கட்சியிலிருந்து இப்பொழுது நான் 275வது வார்த்தை தயாராக இருக்கிறேன். அண்ணா அவர்கள் மீண்டும் மாற்றி நான் ஈடுபட்டுள்ளேன். இப்பொழுது என்னுடைய மகன் தயாரிப்பு என்னுடைய மகன் பெயர் தேவபாலகன். அவர் டெல்லி சிவில் வேலம்மாள் சென்னையில் முடித்துள்ளார். அவர் கடந்த 4 வருடங்களுக்கு முன்னாலே சென்னையில் பெற்றோர்கள் காண்டாக்டில் வளர்ந்தார். அதன் பிறகு அவருடைய சீரிய முயற்சியில் இப்பொழுது ஒரு 3 ஆண்டு வருடங்களாக சென்னை ஓஎம்ஆர் ரோட்டில் பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ற பேங்கிலே சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்கிறார். அவருக்கு ஆண்டுக்கு 11,50,000 ரூபாய் சம்பளம் செய்கிறார். எனக்கு ஒரே மகன் கல்யாணம் சிங்கப்பூரில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது வயது 28. ரைட் 170 கலர் பெயர். நான் வந்து கருவூர் அதிகாரியாக சேலம் எடப்பாடியில் வேலை பார்த்துள்ளேன். என்னுடைய மனைவி கண்ணங்குடியிலே பிஎஸ் வேலை பார்த்துள்ளார். நாங்கள் கிறிஸ்துவ பாதுகாப்பு உரையாற்றவர்கள் சேர்ந்தவர்கள். நாங்கள் மகனுக்காக மடமர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு ராசி
அவர் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 75 984 127 759841617. நாங்கள் கிறிஸ்தவ உரையாற்றத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் எதிர்பார்க்கும் எங்களுடைய மருமகளுக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு 2-3 வீடுகளுக்கு தேவர்கள் வேண்டாம். மதுரையில் உள்ளன. எனக்கு நான் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஒரு அடிஸ்டேஷனாக இருந்தாலும் எங்கள் மருமகளுக்கு எதுவுமே எதிர்பார்க்கவில்லை. எங்களுக்கு பொண்கள் தான் பொன்னான மருமகள் உண்டு. எங்கள் மகன் வாழ்வு பொன்னாக விளங்குவது பிரார்த்தனை. நன்றி. ஜீவா மேட்ரிமோனி சார்பாக சிறப்பான மனமலராக ஐயா சுவாமிநாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நம்மளுக்கு கொண்டு போங்க. அடுத்ததாக எங்களுடைய ஜீவா மேட்ரிமோனியில் இருக்க மதங்கள் ஆர் ராஜேஷ்குமார், வயது 36, பிள்ளைமார் மருமகன் வந்திருக்க அவங்களுடைய உடன்பிறந்த சகோதரி நேர வந்திருக்காங்க. அவர் வயது 36, ராஜேஷ்குமார், பிள்ளைமார். வீரமொழி எட்டாவது சொல்லுவாங்க. அது உள்ளவங்க மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம். வருமானம் 70,000 இருக்காங்க. சொந்தமா கன்சல்டன்சி வச்சிருக்காங்க. அதாவது வீடு கட்டி அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொந்த ஊர் அனுமதிப்படி சொந்த வீடு நடந்தாரு. தேவோடையில ஒரு வீடு வச்சிருக்காங்க. நல்ல ஒரு மணமகள் மறுமணம், அதாவது ஆசாரிகள் இவங்க விடாமாறு வீரமொழி விடாது. இவங்களுக்கு மணமகள் ஒரு ஆசாரியா இருந்தாலும் இல்ல ஒரு போடாது இல்ல அக முடியாது. பொண்ணுக்கு சரி பொண்ணு மணமகளை ஏற்றுக்கிட்டு அவங்க தம்பியா அண்ணனை ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் விதவையா இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அடுத்ததாக அடுத்து பாலாஜி தேவேந்திர நம்ம தேவோட சேர்ந்த பையன் மொரிஷியஸ்ல இருக்காங்க. மொரிஷியஸ்ல சொந்தமா ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாங்க. கேட்டரிங் முடிச்சிருக்காங்க. அதாவது டிப்ளமோ கேட்டரிங் இன்ஸ்டிடியூட் மாலத்தீவுல இருக்காங்க. மாதம் 40,000 சம்பளம் வாங்குறாங்க. அப்பா பேர் சோமன், அம்மா பேர் குஞ்சரம். சரிங்களா? படிப்பாளர் சேர்ந்தவர் அவங்க அம்மா வந்திருக்காங்க. எஸ் பாலாஜி தேவேந்திர சீக்கிரமே ஒரு வரலாறு மரமாக பாராட்டுகள். அடுத்ததாக இளமுடி வினோத்குமார் கல்லர் அரசியாக்களே கல்லர் கன்னி லக்னம் சிம்மராசி பூர்ண நட்சத்திரம். சிம்மராசி பூர்ண நீங்க மேட்ரிமோனி கம்பெனில இருந்து நாங்க காலையில ஒட்டுக்கு 9 மணிக்கு வந்துருவோம். அம்மா 8:40 வந்துருவாங்க. ஏன்னா காலையிலேயே அம்மா எங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுக்குறது அவங்க. ஏன்னா தம்பிக்கு நிச்சயமா ஒரு வரன் பார்த்து கொடுக்கணும். தம்பிக்கு முழுமையா, அதாவது இந்த ஒரு 32 வயசு பையன் கூட நினைக்காம நீங்க முழுமையா நம்பி இருக்காங்க. நிச்சயமா இந்த டைக்குள்ள அவங்க பையனுக்கு எங்களால இந்த மேட்ரிமோனில நிச்சயமா அது ஒரு சவாலாக சொல்றேன். மேட்ரிமோனில தை மாசத்துல உங்க பையனுக்கு நிச்சயமா ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறேன். இதுல சவாலாக ஓபன் சேனல் மேட்ரிமோனில சொல்றோம். ஓபன் சேனல் சொல்றோம். என்னால முடியும், என்னால நான் பண்ணி வைக்கிறேன். நல்ல சமுதாயத்தை சேர்ந்தவங்க அரசியல் ஐடி முடிச்சிருக்காங்க. ட்ரிபிள் தனியா பண்ணிருக்காங்க. எஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காங்க. வருமானம் 35,000. அப்பா பேரு பாண்டி அம்மலம், அம்மா ஆனந்தி, அம்மா பொண்ணு வசந்தி. நல்ல குடும்பத்தை கொண்டாட எதிர்பார்க்கிறாங்க. ஒரு 10வது படிச்சிருந்தாங்க. பரவாயில்ல அம்மா 20 வரல 11 பவன் தாலிச்சி, அதாவது நம்ம தாலி படி சொல்லுவாங்க இந்து சமுதாயத்துல. தாலி படி 11 பவன் போடுறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. தேவகோட்டையில இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல அவங்க சொந்தக்காரங்க திருவாரூர்ல இருக்காங்க, அங்க வச்சுக்கிறாங்க, அவங்க தயாரா இருக்காங்க. வினோத்குமார் இளமுடி கல்லர் அரசியாக்களே
வரனை அறிமுகப்படுத்துவதில் ஜீவாவை மாற்றிக்கொண்டே பெருமை அளிக்கிறது. நன்றி நன்றி வணக்கம். சார் நன்றிமா நன்றி. வேற கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா ஓப்பனா நீங்க வாங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற டைம் கம்மி. நீங்க அடுத்ததாக ஆர் வடிவேல்குமார் கடகராசி பூர நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கல்லர் குருவியாக்களே ஆர் வடிவேல்குமார் வந்திருக்காங்க. அவங்க அம்மா அப்பா போய் வாங்கிட்டு அப்பா போய் சிந்தாமணி அம்மா பிறந்தது ஆறாவது கல்லர் ஆறாவது அம்மா பிறந்தது கல்லர் குருவியாக்களே வந்து அடியோட இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்காது. அதனால வந்து அம்மாவோட பையன் வடிவேல்குமார் மலேசியாவில் இருக்காங்க. மலேசியாவில் ஒரு சர்வீஸ் சென்டர் அதாவது கார் கழுவுன்னு சொல்லுவாங்க. அந்த கார் வாசல் சென்டர் வச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது ஒரு தம்பி ஒரு தங்கச்சி தான். தங்கச்சி இன்னும் கல்யாணம் ஆகல. நல்ல குணமான மரப்பெண் தேவைன்னு சொல்லி அம்மா நல்லி வயதுல சொந்த வீடு வாசல் இருக்கு. நல்லி வயதுல இருந்து அம்மா வந்திருக்காங்க. அம்மா எல்லாருக்கும் வணக்கம். இருந்து வந்திருக்கோம். தங்கச்சி பையனுக்கு பொண்ணு வாங்கல. எல்லாம் எழுதியில கொடுத்துருக்கோம். நாங்கள் அண்ணன் குடும்பம் விவசாயம் நிறையா இருக்காங்க. பண்றதில்லை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பண்றதில்லை. தம்பி 2 பேரும் அண்ணன் மட்டும் 2 பேரும் ரொம்ப கட்ட வச்சுருக்காங்க. மலேசியாவில் பொண்ணு வாங்குறது படிச்சு முடிச்சு இருக்குது. இப்போ அந்த பையனுக்கு நாங்கள் பொண்ணு கேட்குறோம். எங்களுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக வாங்கணும். எதுவும் எதிர்பார்க்கறது எதிர்பார்க்கல. பொண்ணுக்கு அவங்க என்ன செய்யறாங்களோ அந்த ஏற்றுக்கிறோம். எனக்கு பொண்ணு மட்டும் ஒரு அளவு போதும். அண்ணாவுடைய நாங்கள் பார்த்துக்கிறோம். அண்ணா வச்சுக்கிறோம். யாரும் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வந்து குருவி இல்லை. கிடைக்கிற பிள்ளைகளுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக தெரியப்படுத்துறேன். போட்டோம்லாம் கொடுத்துருக்கேன். அப்பா நம்பிக்கலாம். பொண்ணுக்கு அவங்க என்ன செய்யறாங்களோ அந்த ஏற்றுக்கிறோம். எனக்கு பொண்ணு மட்டும் ஒரு அளவு போதும். அண்ணாவுடைய நாங்கள் பார்த்துக்கிறோம். அண்ணா வச்சுக்கிறோம். யாரும் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வந்து குருவி இல்லை. கிடைக்கிற பிள்ளைகளுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக தெரியப்படுத்துறேன். போட்டோம்லாம் கொடுத்துருக்கேன். அப்பா நம்பிக்கலாம். அவங்களே பேசுவோம். வணக்கம். மனுஷன் ஒரே பையன் தான். தேவோடு சேர்ந்தவங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அங்குச்சாமி அவங்களோட பையன். அதாவது முன்னாள் எம்எல்ஏ அங்குச்சாமி ஐயா அவங்களுடைய பையன். அதாவது முன்னாள் எம்எல்ஏ அங்குச்சாமி ஐயா அவங்களுடைய பேர் மனுஷ்கர் அரவிந்த் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் ஜீவா மேட்ரிமோனி பெருமை அடைகிறது. மனுஷ்கர் அரவிந்த் ஒரே பையன். வயசு வந்து 29. வயது 29. 94 பிறந்திருக்காரு. சிம்மராசி மகன் நட்சத்திரம். ஜாதி வந்து யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. எப்படி சென்னையில படிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தனியா பண்ணிருக்காங்க. தனியா ஒரு பிஎஸ்சி பண்ணிருக்காங்க. முடிச்சுட்டு ஏரோட சொந்தமா கடை வச்சிருக்காங்க. கடை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய வருமானம் 45,000. அப்பா பேரு மதியழகன். அம்மா பேரு சசிகலா. சொந்த வீடு நல்லா இருக்குது. மனையில சதவீதம் வாங்கி போட்டுருக்காங்க. எதிர்பார்ப்பு என்னன்னா படித்த நல்ல குணமான பெண் கிடைக்கணும்னு கேட்கிறாங்க. தேவோட்டிலே இருந்தாலும் தேவோட்டிலே செல்லாக வச்சிருக்காங்க. சொந்த வீடு இருக்கு. மனுஷ்கர் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் ஜீவா மேட்ரிமோனி பெருமை அடைகிறது. நன்றி வணக்கம். நன்றி. பரவாயில்ல. சரவணன் வயது 41. அவங்களுடைய அக்கா வந்திருக்காங்க. இந்த வருஷமா கல்லூர் சரவணன் ராசி கும்பராசி சதய நட்சத்திரம். தச்ச வீடு 10வது படிச்சிருக்காங்க. அதுக்கு தச்ச வீட பார்க்கறாங்க. மாசம் 35,000 சம்பாதிக்காங்க. அப்பா பேரு நடராஜன், அம்மா பேரு சரஸ்வதி. உடன் பிறந்த அக்கா வந்திருக்காங்க. நல்ல குடும்பம் நல்ல மனப்பெண் இருந்தா ஓகே. மறுமணம் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் குழந்தை இல்லாமல் மறுமணம் ஆசாரி வீட்டுல அதாவது விஸ்வகர்மா இருந்தா இந்த கல்லூர் சரவணன் அக்காவை தொடர்பு பண்ணுங்க. சித்ரா கல்லூர் சரவணன் மறுமணம் அறிமுகப்படுத்துவதில் ஜீவா மேட்ரிமோனி பெருமை அடைகிறது. நன்றி. திருவோண நட்சத்திரம் யாதவர் அரியான்களை. அதாவது யாதவர் போனார் அரியான்களை ஐடிஐ படித்து
சொல்லியிருக்கேன். நீங்க வரும்போது ஜாதகம் போட்டோ முழு சைஸ் போட்டோ தம்பி தங்கச்சி போட்டோ கொடுக்க மாட்டீங்க, தம்பி போட்டோ அனுப்ப மாட்டீங்க. இந்த தகவல் தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா தம்பிக்கு 34 வயசு ஆச்சு, 33 வயசு ஆச்சு சொல்றீங்க, ஏன் ஒரு போட்டோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க தம்பி அது சொல்றீங்க. இன்னொன்னு இந்த மணிஷ் அருண் 97 வந்திருக்காப்ல, விஸ்வராசி ரோகி நட்சத்திரம் 2 லட்சம் சம்பளம். ஆக ஒரு கோடார் சம்பளத்துல 2 லட்சம் சம்பளம் ஒரு மாப்பிள்ளை அறிமுகப்படுத்தும். சொந்த ஊரே யாருக்கு தேவைப்படுதா? அண்ணா சாலை வழக்கில் இருக்காங்க, அண்ணா சாலை வழக்கில் இருக்காங்க. சேர்ந்தவங்க அண்ணா எங்கிருந்து வரீங்க? தேவைப்பட்ட யானையிலிருந்து வரீங்க. சரிங்களா? அதாவது வீர சைவ சமுதாயத்தை சேர்ந்த அருண் பாண்டியை அறிமுகப்படுத்துறதுல ஜீவா மேட்டமணி பெருமை அடைகிறது. இவர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா 1989 வந்திருக்காரு, டிசிடி பணி முடிச்சிருக்காரு, சூப்பர்வைசர் ஒர்க் பண்றாரு, சிங்கப்பூர்ல இருக்காரு. 75,000 மாசம் கொடுப்பா. சரிங்களா? தகவல் வேணும்னா அம்மா காரணம். சரிங்களா? அடுத்ததாக நடப்பாளர் அம்மா விஸ்வரம் ஆசிரியர் சேர்ந்த நடப்பாளர் வந்திருக்காங்க, டிப்ளமா படிச்சிருக்காங்க. சரிங்களா? தகவல் கொடுத்துருப்போம். சரிங்களா? அடுத்ததாக எஸ் மகாலிங்கம் வயசு 35, திருவாரூரை சேர்ந்தவர், திருவாரூரை கல்லூரை சேர்ந்தவர், ஆசாரி வீடு மறுமணம் வந்தவருக்கு அவங்க அக்கா வந்திருக்காங்க. இவங்க பாத்துக்கிறீங்க, அவங்க அக்கா வந்திருக்காங்க. மகாலிங்கம் அவர்கள் அறிமுகப்படுத்துறாங்க. 35 வயசு, திருவாரூரை சேர்ந்தவங்க, அக்கா மட்டும் திருமணம் ஆயிடுச்சு, ஆசாரி வீடு மறுமணம். சரிங்களா? தம்பி மறுமணம் பாக்குறாங்க. ஆசாரி வீடு தான் மறுமணம் பண்ணுவீங்களா? ஆசாரி வீடு தான் சொல்ல அவசியம் இல்லை. நம்ம மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொல்லலாம். ஆசாரி நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணா மற்றவங்க நம்ம உதவி பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம இதாக இருக்கு. நம்ம அதே போல உங்களுக்கு தெரிஞ்சத அவங்கள்ட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கணும். நீங்க நாங்களாம் உங்களுக்கு தகவல் கொடுக்கணும் இல்லை, நீங்களே வந்துருக்கீங்க, உங்கள்கிட்ட உங்களுக்கு தகவல் நீங்க சொல்லுங்க, சொல்லி அவங்களுக்கு வந்து நீங்க பரிமாறி ஒரு உதவியாகவும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். எஸ் பார்த்திங்கன்னா அனுமதிப்படி வயசு 31, கன்னி அஸ்தம், சோழிய வெள்ளாளர். சோழிய வெள்ளாளர் அவர் ஐயா பேர் 2 பசங்க, மூத்த பையன் கல்யாணம் பண்ணிட்டாரு, சின்ன பையன் பார்த்துட்டு இருக்காரு. ஐயா அனுமதிப்படி சேர்ந்தவர், ஐயா பேர் செல்லவர், அம்மா பேர் சாரதா. தனியா கான்கிரீட் தொழிலுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அனுமதிப்படி சேர்ந்தவர், டிப்ளமா முடிச்சிருக்காரு. சோழிய வெள்ளாளர் சேர்ந்தவர் எஸ் பார்த்திங்கன்னா வயசு 31. சரியாக 6 பேர் மட்டும்தான் ப்ரோக்ராம். எங்களுடைய 543 வரைக்கும் உங்களுக்கு எல்லாருமே கவனிங்க. அனுமதிக்கிறோம் 30 நிமிஷம் மட்டும்தான். எங்களுக்கு இருக்கிற 543 வரைக்கும் நான் வீடுகளில் அறிமுகப்படுத்துறேன். ஏன்னா டைம் இல்லை. எல்லாரும் கேட்டுக்கங்க, அவங்க சமுதாயத்துக்கு எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா புதுசாக வந்தவங்க தகவல் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்துட்டு எல்லாருமே எதிர்க்க முன்னாடி அறிமுகமான நம்மளோட உடம்புகள் தான் வெளியாளர். அதனால அடுத்ததாக தேவசகாயம் கிறிஸ்டின் யாதவர் வயது 38, விஸ்வராசி மிருகசீரிஷ நட்சத்திரம். அடுத்ததாக ஆச்சரியப்படுகிற பாரதி உடம்புமணி சேர்ந்தவர் 32 வயசு, கல்லர் அரசியல்களை கன்னி உத்திரம். அடுத்து கஸ்தூரி, இவங்க மரபு கொண்டு இவங்க ரொம்ப படிக்கல, +2 தான் படிச்சிருக்காங்க. சென்னையில் உள்ள நல்ல மாப்பிள்ளை சொல்லுங்க, மரவீடு, அகமொழி வீடு, கல்ல வீடு. இவங்க 3 யாரை கலந்து கட்டவங்க, பொண்ணு பார்க்க வச்சுதான் இருக்காங்க. 2 பொண்ணு தான், இது 2வது பொண்ணு. சரிங்களா? அடுத்ததாக ரஞ்சிதா, இவங்க சிவகங்கை சேர்ந்தவங்க, கல்லர் மீனராசி ரேவதி நட்சத்திரம். இவங்க குரோம்பேட்டில் இருக்காங்க, சென்னை குரோம்பேட்டில் இருக்காங்க. கல்ல வீட்டை சேர்ந்த ஒரு பிஇ படிச்சவங்க, மனமகனை எதிர்பார்க்கிறாங்க. அடுத்ததா நம்மள கூட அருண் திவ்யா எங்களுக்கு பொண்ணு, அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சு. அருண் திவ்யா கல்லர் விஜயகர கைலாசி குடும்பத்திலோ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது பாண்டிகுமார், இந்து பல்ல விஜயபுரத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக கல்லர் சமுதாயத்தை நல்ல முத்து இருக்கிற ரமேஷ், கல்லர் தொண்டமான்களை தீக்குடியை சேர்ந்தவர், கலைகாராசி ஆகிய நட்சத்திரம். அடுத்து எஸ் ஆர் மணிகண்டன் உடையார், மீனாபுரம் சேர்ந்தவர், புரோராசி சித்திர நட்சத்திரம், உடையாறு. ஏரோட்டை சேர்ந்த பையன் தான் 7வது பையன், மீனராசி திருவாதிரை நட்சத்திரம். அடுத்து சரவணன்
38 கல்லர் மகராசி நல்லாவணி சேர்ந்தவர் சரவணன் நல்லாவணி சேர்ந்தவர் கல்லர் மகராசி உத்திராட நட்சத்திரம். அடுத்து விக்னேஸ்வரன் இவர் கல்லவணி சேர்ந்தவர் கல்லவணி பையன் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் சொந்தமான கிளை. வி குமார் விஸ்வகர்மா சேர்ந்தவர் சுக்கலாமட்டி சொந்தவர் சென்னையில் இருக்காங்க ஆசாரி பையன். அடுத்து கே சுரேந்திரன் கல்லர் அரசியாகிட்ட எரவசேரி இவர் சொந்தவர் அவங்க அண்ணன் கல்யாணம் இவர் தான் பார்த்துருக்காங்க கல்லூரி பையன் அரசியாகிறார். அடுத்து அருண்குமார் ராமநாதபுரம் மாவட்டம் அம்மா காலைல வந்தாங்க அம்மா கேட்டுக்கிறேன். அருண்குமார் பையன் வந்து அம்மா பிறந்த குஞ்சனை அவங்க வேலைக்கு விட்டுருக்கிறோம். அருண்குமார் வயசு 30 ராமநாதபுரத்துல சொந்த வீடு வாசல் எல்லாம் இருக்கு. அம்மா பிறந்த குஞ்சனை கல்ல பிச்சை ஆகல கும்பராசி போராட நட்சத்திரம் கொஞ்சம் சீக்கிரம். அடுத்து இந்திராமா நீங்க வேலைக்கு வாங்க. சோழகுரு நம்ம தென்னிநாட்டை சேர்ந்தவர் தென்னிலையர் கல்ல பிச்சை ஆகலை விருச்சிக ராசி விசாரணை நட்சத்திரம். அம்மா இந்த பையன் வந்து துபாயில இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஹைவேஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து சோனை கல்லர் பிச்சையாக அம்மா வந்திருக்காங்க. அம்மா எப்படி மறந்து சொல்லுமா இவர் வந்து ஐடி கம்பெனி வேலை பார்க்கிறாரு. மாச சேலரி வந்து 1,34,000. இவ்வளவு நான் சொல்லிடுறேன். நான் பேசின ஒரு வார்த்தைக்கும் நான் தான் பொறுப்பு. நான் இவ்வளவு சம்பளம் சொன்னேன்னா நீங்க சந்தையை பிடிச்சி கேட்கலாம் எப்பா இவ்வளவு சம்பளம் சொல்லி ஏன் சம்பளம் இல்லை அப்படின்னு. ஏன்னா நாங்க எங்க ஆபீஸ் வந்தவங்க எங்க தகவல் கொடுக்குறவங்க முழுமுழுத்த கடைசி வரைக்கும் அவங்களுடைய கிச்சன்ல முதல்ல உப்பு புளி எவ்வளவு இருக்கு முதல்ல தகவல் அறிஞ்சிருந்தா உங்கள்கிட்ட நாங்க பேசுறோம். அம்மாவுக்கு அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி கணவர்களே பாருங்க. அடுத்ததாக சோழை கொடுத்த தெரியவில்லை நல்ல பிக்சராக சரி அம்மா பாரு அம்மா பையன் நல்லா சம்பாதிக்கல மூத்த பையனா கல்லூரிக்காரங்க 2 பிளாக் வச்சிருக்காங்க. அம்மா பொம்பளை பையனா இல்ல ரொம்ப நல்ல மனுஷி. நீங்க கல்லூரி பையனா அம்மாவுடைய ஒரு நல்ல வளர்ந்து இருக்கு. வேணா 2 பசங்க தான் வேணா அம்மா கொண்டு போய் அம்மா தெரியவில்லை சேர்ந்தவங்க தான் மணிகண்டன். சரி சோழை கொடுத்து தெரியவில்லை நல்ல சேவகபுரம் நல்ல பிச்சாகரே வயது 31 மீனராசி உத்திராட நட்சத்திரம். அடுத்து என் சதீஷ்குமார் கோலா 37 வயது கும்பராசி கோலா நட்சத்திரம் யாதவ சமுதாய சேர்ந்தவர். அடுத்து ஆறுமுகம் 37 வயசு கல்லர் பிச்சாகரே அது சங்கர் விஸ்வகர்மா ஆசாரி கும்பகோணாரி கொத்தமங்கலம் பலத்தூர் ஆசாரி பையன். அடுத்து ஏ ராஜா கண்டுபட்டி கிறிஸ்துவர் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஒரு விதமாக உங்களுக்கு பேசுவீங்க. அடுத்து முருகேசன் கல்லங்குடி கல்லர் சொந்தமான கிளை முருகையாசன் மரமங்கலம் கல்லர் கண்டுபட்டி பாண்டியராஜன் ஆரக்கோட்டை இந்துநாதர் கேட்க பாண்டியராஜன் ஆரக்கோட்டை ரமேஷ் ராஜா கோயம்புத்தூர் சைவ வெள்ளாளர் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா நான் ஏன் தமிழ் வேணும் சொல்றேன்னா 500க்கு மேல இருக்கு அதனாலதான். முத்துக்குமார் குஞ்சகுளம் கல்லர் சொந்தமான கிளை வயசு பையங்க இந்த அரண்மனையில ஒரு ப்ரொஃபைல் ஒன்று அறிமுகப்படுத்துறோம். பாலசுப்ரமணி இந்த அரண்மனையா வயது 33 மூத்த பையன் கல்யாணிச்சு. இவர் 2வது பையன் ராமநகர்ல எம்பிடிசி செட்டுக்கு ஆப்போசிட்ல வீடு இருக்காங்க சொந்த வீடு மேலைக்கு இருக்கு. அம்மா மேலைக்கு வாங்க செய்யும் பிரியா விஷ்ணுமூர் பிரியா இவங்க வந்து இந்து தேவேந்திர சமுதாய சேர்ந்தவங்க. விஷ்ணுமூர் பிரியா அவங்க தான் நம்ம அறிமுகப்படுத்துறோம். பிரியா வந்து ரசிகா படுத்திருக்காங்க தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா? அடுத்து பழனிக்குமார் பரவ ராதாரூர் 32 வயசு கல்லர் அரியானது. அடுத்ததாக மரமூல வழியா தீபாவளி நாட்டுக்கு சாப்பாடு மனம் வந்தா பாருங்க. அம்மா யாராவது நீங்களே வாங்கடா அறிமுகப்படுத்தீங்களா உள்ள வாங்க. இந்து வல்லவர் அதை கேட்குறீங்க. இந்து வல்லவர் சேர்ந்தவங்க வல்லவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அசோக் பாண்டியன் வயது 34
நல்ல மனநிலைய ஜீவாவை நாட்டுப்பாடு சார்பாக மனமாக நன்றி. அனுபவம்
நன்றிமா. அதாவது வணக்கம். எங்க அண்ணன் பையன் கோட்டப்பட்டினத்துல இருக்காப்ல. சொந்த வீடு கடை ஹோட்டல் சிங்கப்பூர் போக்குவரத்து வந்து அந்த பையன் வெள்ளாளரு. வெள்ளாள பையனுக்கு உதவாம நல்ல திருமண வயது வந்து எல்லாரும் உதவி செஞ்சு அவர் நல்ல பொண்ணு அமைச்சு கொடுத்தார். கோட்டப்பட்டினத்துல சொந்த கடை சொந்த வீடு தாத்தா வீடு. ரெண்டே பையனுக்கு தான் ஒரு பையன் கல்யாணம் பண்ணியாச்சு. ஒரு பையன் ரெண்டாவது பையனுக்கு பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு பையன் பேராவளி வளர்ப்புது. அந்த பையன் கார்த்தி. அவங்க அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை. அந்த பையனுக்கு அக்கா. அந்த பையனுக்கு பொண்ணு நல்ல பொண்ணு அமைச்சு கொடுக்குறா. பிரபு 1993 பிறந்திருக்காப்ல. செம்மமாரி சேர்ந்தவர். கன்னிராசி அப்சரசம் கல்லர் அரியாதை திருப்பதி முடிச்சிருக்காப்ல. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறாப்ல. மலேசியாவில் இருக்காப்ல. அப்பா பேர் கணேசன், அப்பா இறந்தாங்க. அம்மா பேர் தமிழ்செல்வி, அம்மா பெரியாரை சேர்ந்தவங்க. நல்ல பெண், ஒரு 11 ரூபாய் தாலி செடி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இடம் இல்லைனாலும் பரவாயில்ல. அவங்க வந்து அரியாதையில இடம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு அம்மா சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல மனமகள் அமையும், மனமகள் கிடைக்கணும்னு சொல்லி ஜீவா மேட்ரிமோனி சார்பாக பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். நான் சொன்னது மறக்கல, சரிங்களா? தை மாசம் அம்மா பையனுக்கு 20 கல்யாணம். நான் பண்ணி வைக்கிறேன். மேசராசி பாரதிய நட்சத்திரத்துல பிறந்த நாளு, சரிங்களா? எனக்கு வெளியெல்லாம் சரியில்லை, யாருமே இருக்கு. நான் பண்ணி வைக்கிறேன். நிச்சயமா ரொம்ப நன்றி மாணவர்கள். பண்ணியிருக்காங்க. முதல் மரணா வாணிக செட்டியார். வாணிக செட்டியார் சேர்ந்தவங்க 50,000 சம்பளம் வாங்கினாங்க. சொந்த வீடு தேவகோட்டையில் இருக்கு. தேவகோட்டை எங்கேயா முல்லை நகர்ல இருக்காங்க. 91 தந்திருக்காரு. மாப்பிள்ளை வயசு சரியா 31 தான் முடிஞ்சிருக்கு. வாணிக செட்டியார் சேர்ந்தவங்க ஐயா பேர் கோட்டைசாமி, அம்மா பேர் ராமசுந்தரி. அவங்க வீட்டுல அவசரமா இருக்காங்க. ஒரு சகோதரி ஒன்று, திருமணமானவர், ஒரு சகோதரர் ஒன்று. பையன் பாலமுருகன் வாணிக செட்டியார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் ஜீவா மேட்ரிமோனி பெருமையடைகிறது. நன்றி. உங்க தகவல் தான் கேட்டுருக்கோம். ஆள் பேசியிருக்காங்க. நன்றி. அவன் வயசு 29, மேசராசி அஸ்வினி நட்சத்திரம், விருதுநகர். நகர 30,000 சம்பளம். பொண்ணு இருந்தா சொல்லுங்க. சிங்கப்பூர் பற்றி சிங்கப்பூர்ல ஒரு சிட்டிசனா இருக்காங்க. சிங்கப்பூர் சிட்டிசன் வாழ்கிறார். அதாவது இவருக்கு வந்து மறுமணம், சரிங்களா? மறுமணம் யாதவர் சோழன் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. நாட்டுப்புற செட்டியார் சமூகத்துக்கானவங்க எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துருக்கோம். அவர் 23/8/1978 நட்சத்திரம் மிதுன ராசி. அவங்களுடன் சொந்த தொழில் பண்றாரு. கேட்டரிங் மாதம் 50,000 சம்பாதிக்கிறாரு. இந்த பெண் வழக்கத்துக்கு தான் நம்பர் வந்து ஜீவா மேட்ரிமோனியில கொடுத்துருக்கோம். தொடர்பு மேடைக்கு வாங்க. அடுத்ததாக அடுத்து டி கார்த்திக், வயது 36, மாந்தாடி கிராமம். அதாவது எங்க இருக்குன்னா காரையார்கள் பக்கத்தில் இருக்கு. 86 பிறந்தவர். உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர். கடகராசி ஆயுத நட்சத்திரம். டிப்ளமோ முடிச்சிருக்காரு. கார்த்திக் மளிகை கடை ஸ்டோர் 2 கடை வச்சிருக்காரு. கேகே நகர், எம்ஜிஆர் நகர் 2 கடை சென்னையில் வச்சிருக்காரு. இந்து உடையார். டி கார்த்திக் அப்பா பேர் கணசாமி, அம்மா பேர் பாப்பாத்தி. அம்மா பிறந்தது இருமதி, அப்பா இறந்தாங்க. அக்கா ஒண்ணு, அண்ணன் ஒண்ணு, 2 பேருமே கல்யாணம் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு மணமகளை வந்து எதிர்பார்த்து நம்ம வந்திருக்காங்க. இவங்க உடையார் சேர்ந்தவங்க ஓனர்கள் இருந்தாலும், ஆசனக்காரர்களும், தேவரோ, மத்தாய் எந்த கம்யூனிட்டி ஓரளவு அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு கம்யூனிட்டி இருந்தா அவங்க சமூகம்னு சொல்றாங்க. டி கார்த்திக் இந்து உடையார் அறிமுகப்படுத்தது ஜீவா மேட்ரிமோனி பெருமையடைகிறது. நன்றி. விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் வருக என வரவேற்கிறேன். இந்த மாபெரும் செய்வதற்கு
வருகின்ற அனைவருக்கும் எங்களது ஜீவா மேட்ரிமோனி சார்பாக நன்றி. திருமண சேவை ஸ்பான்சர் உண்டி அறக்கட்டளை தேவகோட்டை, டிஐ மதி ரியல் எஸ்டேட், மாவீரன் ஆட்டோமொபைல்ஸ் தேவகோட்டை, ஜீவோ ஆம்புலன்ஸ். நம்ம ஆம்புலன்ஸ் இருக்கு, நம்ம 2 ஆம்புலன்ஸ் இருக்கு, தமிழ்ல உள்ள போயிட்டு இருக்கு. சரிங்களா? நான் அண்ணன் கல்யாணம் பண்ணிருக்கேன், என் தம்பி உடம்பு முடியாதவங்க வயசானவங்க அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு தமிழ்நாட்டுல அதாவது இந்தியாவில் எங்க இருந்தாலும் நீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் ஒரு கால் பண்ணுங்க, உங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க பண்றோம். சரிங்களா? அடுத்து எங்களுடைய ஸ்பான்சர், எங்களுடைய மீடியா ஸ்பான்சர் ராயல் டிவி, சி டிவி, மித்ரா டிவி, இவங்க எங்களுடைய மீடியா ஸ்பான்சர். எங்களை இதுவரைக்கும் காலையில எங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கொஞ்சம் கூட எல்லாரும் நாட்களில் உட்கார்றதுக்கு நாட்காலி இருக்கு. ஆனா எங்களை அழகாகவும் நாங்க பேசுறத வடிவாகவும் வீடியோ எடுத்து எங்களுக்கு பண்ணியிருக்க பேபி ஸ்டூடியோ தேவகோட்டை, பேபி ஸ்டூடியோ தேவகோட்டை. சரிங்களா? தேவகோட்டையில நாங்க பண்ணியிருக்கிற கல்யாணம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது நீங்க ஒரு மண்டல வண்டிகளை பிடிச்சு விட்டா போதும். சரிங்களா? கடைசியா கல்யாணம் பண்ணி வாரவாரங்கள் வந்து எல்லா ஒர்க்குமே நாங்க எடுத்து பண்றதுக்கான டீம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு குறைகள் தான் இந்த சுயபர நிகழ்ச்சிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். பேபி ஸ்டுடியோ பெரிய சப்போர்ட் பண்ணாங்க, பேபி ஸ்டுடியோ சப்போர்ட் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்ததாக எங்களுடைய மீடியா ஸ்பான்சர் பிஆர் டெக்ஸ் சுனி சரி. அடுத்ததாக ஏஆர் மெடிக்கல் தேவகோட்டை, 3TV தேவகோட்டை, ஆண்டவர் ஸ்கூல் தேவகோட்டை, ஏவன் பிராயர்ஸ் தேவகோட்டை, சிஎஸ்சி மினரல் வாட்டர்ஸ் தேவகோட்டை, கார்த்திகா மெடிக்கல்ஸ் அன்னகோட்டை, பாலு ஏர் டிராவல்ஸ் தேவகோட்டை. அடுத்து மீடியா எங்களை வந்து நம்மளோட நிகழ்ச்சியை வந்து நம்ம டிவியில வந்து ஒளிபரப்பு வந்து நம்ம பாண்டியன் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க, டீ காஃபி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏவன் மேரேஜ் அவங்களும் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்ம விழாவுக்கு வருகின்ற எல்லாருக்கும் வந்து ஏன்னா தமிழ் வந்தா பேசலாம் அப்படின்னு நினைச்ச வேண்டாம். நிச்சயமா ஏன்னா இது வந்து நம்ம ஒருவருக்கும் போய் நம்ம வேண்டிய கேட்க முடியாததுக்காக தான் நம்ம இது பண்ணுறது. சரிங்களா? செந்தமிழ் செல்வன் வயசு 28, 1996 பிறந்திருக்காரு. சொந்தம் நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தால் கோயில். அந்த ஊரை சேர்ந்தவங்க துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், விஸ்வகர்மா சேர்ந்தவங்க. விஸ்வகர்மா அச்சாசாரின்னு சொல்லுவாங்க. டிப்ளமோ படிச்சிருக்காரு பையன், 28 வயசு தான், 60,000 பண்ணிருக்காரு. ஏசி மெக்கானிக்கா இருக்காரு, துபாயில இருக்காரு. அப்பா பேரு கணேசன், அப்பா சில்வர்பேட்டையில வேலை பார்க்கறாங்க. அம்மா பேரு ஜெயபாரதி, அம்மா வந்து பெரியவாரி, பெரியவாரி வந்திருக்காங்க. எதிர்பார்ப்பு நாட்டரசு கோட்டையில இடமெல்லாம் வச்சிருக்காங்க. தேவகோட்டையில இபி ரோடுல வாடகை இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு இவங்க பையனுக்கு ஏற்பாடு ஒரு மனோகர் வேணும் நம்ம ஜீவாநாட்டி மொழியில கேட்டு வந்திருக்காங்க. அவங்க மனப்போடு அவங்க பையனுக்கு மாதிரி அமையணும் ஜீவாநாட்டி மொழி சார்பா வாழ்த்து தெரிவிச்சோம். நன்றி. வயசு வந்து 32 முடிஞ்சிருச்சு. டிஇசி படிச்சிருக்காரு. மாதம் 40,000 சம்பளம் வாங்கினாரு. தனுசு ராசி, மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர். மண்டபம் செட்டியா, அதாவது மண்டபம் செட்டியா இருக்கிறவங்க அவங்களோட விவரங்களை பார்த்துட்டு ரொம்ப பொறுமையா இருந்து ஒண்ணுமே வந்து எதுவுமே பொறுமை கேட்டா இது திருமண விஷயம். பொறுமையாக கொஞ்சம் காப்பீங்க நிச்சயமா நமக்கு வந்து நாங்க பண்ணிட்டு தயாரா இருக்கோம். எப்படி பாடல்கள் மண்டபம் செட்டியார் அவர்களை அறிமுகப்படுத்துவது ஜீவா மேட்டமோனி பெருமைப்படுகிறது. அப்பா பேர் முனியப்பன், அம்மா பேர் பண்டவர்கள். 3 சகோதரர்கள் எல்லாம் தயாரிச்சு இவரு கருத்து வந்து கமுதியை சேர்ந்தவர் மண்டபம் செட்டியார். சரிங்களா? டிஇசி படிச்சிருக்காரு. மாதம் 40,000 கேட்கிறாரு. முத்துராமலிங்கபுரம், திருச்சி வட்டம், விருதுநகர் மாவட்டம். செல்லுங்க சொல்றேன். 63, 84, 83, 72, 68. மறுபடியும் சொல்றேன். 63, 84, 23, 72, 68. வாதமுருகன் மண்டபம் செட்டியார் அவரை அறிமுகப்படுத்துவதை ஜீவா மேட்டமோனி மிக மிக பெருமைப்படுகிறது.
நிச்சயமா கவலைப்படாதீங்க, நாங்கள் சப்போர்ட்டா இருக்கோம். நன்றி நன்றி நன்றி. பாக்கியராஜ், அதாவது வழக்கறிஞர் பாக்கியராஜ் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் தீபா மேட்ரிமோனி பெருமை அடைகிறது. அம்மா அப்பா பேர் வாங்க, மேடைக்கு வாங்க வாங்க. 3 அண்ணங்க 3 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இவர் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க வீட்டு விசேஷங்களுக்கு வீடியோ ஆடியோ மற்றது போட்டோஸ் இருந்தா பேபி ஸ்டுடியோ அணுங்க. பேபி ஸ்டுடியோ தேவைப்பட்டது நிச்சயமா உங்களுக்கு சிறந்த முறையிலும் நமக்கு ஒரு சாதாரணமான பொருளாதாரத்திலையும் ஒரு நல்ல ரேட்லையும் அவங்க பண்ணி தருவாங்க. சரிங்களா? பேபி ஸ்டுடியோ தேவைப்பட்டது, பேபி ஸ்டுடியோ தேவைப்பட்டது. வாங்க கேட்கிறோம். பாக்கியராஜ் கல்லர் அரசியல் பிஏ படிச்சிருக்காரு. அப்பா பேர் கருதுசாமி, அம்மா பேர் சொல்லணும். ராசி மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். சரி, அம்மாவுக்கு நல்ல ஒரு மகன் கிடைக்குது. இடமாறன் டேட்டா பர்த் 1986. தனுசு ராசி பூரம் நட்சத்திரம். 5 மரவர் பிஎட் படிச்சிருக்காரு. ராமன் வச்சிருக்காரு, படிச்சிருக்காரு. தினகராஜ் அட்டகை, அம்மா முத்துலட்சுமி அடியாளம் மொழி, ஊர் பேர் அடியாளம் மொழி. அடுத்து அவரோட தம்பி வந்திருக்காரு, இளைஞர், வயசு 33, தேவக்கோட்டை, திருப்பு மாநகரி, சிம்மராசி மகர் நட்சத்திரம். 5 மரவர் பிஎட் படிச்சிருக்காரு. இவர் அதே மாதிரி. இந்த 2 பேருமே அண்ணன் தம்பி, கூட பிறந்த அண்ணன் தம்பி. 2 பேருமே நம்ம மேட்ரிமோனி தான் அவங்க தகவல் சொல்லி நம்மகிட்ட வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இளமாறன், இளைஞர் 2 பேருமே 5 மரவர். தனுசு ராசி பூர நட்சத்திரம், சிம்மராசி மகர் நட்சத்திரம். அட்டகை தினகரன் சார் அவர்களின் புதல்வர்களை அறிமுகப்படுத்துவதில் தீபாவளி மேட்ரிமோனி பெருமை அடைகிறது. வாங்க என்ன படிச்சிருக்கீங்க? சரி, உங்களுடைய சமுதாயம் என்ன சமுதாயம் சேர்ந்தவங்க? நாட்டுப்புற சரியா? நாட்டுப்புற சரியா? சரி, உங்களுக்கு என்ன வயசாகுது? என்ன வயசாகுது? 45. சரி, உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய தீபாவளி நாட்டுப்புற சார்பாக பாராட்டுகிறேன். நன்றி. இருக்காங்க, தலைக்காவில சேர்ந்தவங்க தேவக்கோட்டையில் இருக்காங்க. சரிங்களா? மேகநாதன் ரேவதி நட்சத்திரம், மீனராசி ரேவதி நட்சத்திரம். அண்ணன் வந்து தங்க ஒன்று. சரிங்களா? டிப்ளமோ முடிச்சுட்டு எலக்ட்ரிஷியனா இருக்காங்க. மாத வருமானம் 1 லட்சம் இருக்காங்க. அப்பா பேரு சொர்ணம், அம்மா பேரு லட்சுமணன், அம்மா பேரு சொர்ணம். தலைக்காவில சேர்ந்தவங்க கல்லர் பிச்சையாக்கிறது 96 26 25 27 03 நம்பர் தொடர்புங்க. மேகநாதன் கல்லர் பிச்சையாக்கிறது அறிமுகப்படுத்துவது ஜீவா மேட்ரிமோனி பெருமை. நன்றி. சரி, நம்ம இருக்க எல்லாரும் மேடைக்கு வாங்க. ஒரு குரூப் போட்டு எடுத்துருவோம். எடுத்து நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். வாங்க. படிக்கிறது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிறந்தது 1994. சென்னையில் வேலை பார்க்கிறார். வயது 29. சம்பளம் 80,000. அப்பா கண்ணன், அம்மா கௌதமி. கல்யாணம் அக்கா கௌதமி கல்யாணம் ஆயிடுச்சு. கடகராசி ஆயுத நட்சத்திரம். இவங்க வந்து யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. 3ஆம் வீடு. பையனோட பேரு கே மணிகண்டன் தேவகோட்டை. பி அப்பா வந்து சர்வேயாளர் ரிட்டரானவங்க. கே மணிகண்டன் யாதவருக்கு ஒரு நல்ல மரணமையை தீபாவளி மேட்ரிமோனி சார்பா ஆர்டர். நன்றி. படிப்பு டிப்ளமோ சிங்கப்பூர் நடக்கிறாங்க. பெயர் ராமு. படிப்பு டிப்ளமோ, வேலை சிங்கப்பூர் நடக்கிறாங்க. 60,000 சம்பளம் எடுத்துக்கிறாங்க. சிங்கப்பூர்ல டிரைவரா இருக்காங்க. நல்ல ஒரு வேலை இருக்காங்க. எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. வயசு என்ன? ராமு வயசு 34. என்ன கம்யூனிட்டி? நீங்க என்ன கம்யூனிட்டி? இவங்க வந்து வல்லவர் வீடு. எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ராமு வயசு 33.
உடனிருந்த 3 அக்கா கண்டனூர் தாயும் அவங்களுக்கு வயதுக்கு அம்மா இல்லை பேர் ராமு வயது 33 படிப்பு டிப்ளமோ. நன்றி. வல்லவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. சரி, கல்யாணம் ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்லைங்க, டிவோர்ஸ் ஆனாலும் ஓகேன்னு சொல்றாங்க. இந்த மனப்பான்மை யாருக்கு வராது? ஆமா, ராமுக்கு வந்து முதல் திருமணம் தான், வயசு 33. வல்லவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க டிவோர்ஸ் ஆனவங்க இருந்தாலும் சம்பளம்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிறாங்க. வாய்ப்பு உள்ளவங்க அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க நேரடியாவோ ஆபீஸ்ல தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தகவலை சொல்லி திருமணம் நடக்கிறதுக்கு உதவி செய்யும். நன்றி நன்றி நன்றி. சரி, இந்தி அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறும் மாவட்ட சுயநிர்வாகத்திற்கு வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்திய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தீபாவளி மேட்ரிமோனி மற்றும் ஒன்றிய அறக்கட்டளை சார்பாக விஜயகுமார் அவர்களால் நன்றியும் உங்களை வாழ்ந்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறுவதற்கு எங்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக உங்களால் முடிந்த தகவல்களையும் உங்களால் ஆன உதவிகளையும் செய்யுமாறு